2026 2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சுமார் 1 மணி நேரங்கள் 26 நிமிடங்கள் வாசித்து முடித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பு இதே போன்ற ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை ஜெயா பிளஸ் நடத்தியிருந்தது. அதில் பொருளாதார நிபுணர்கள், அரசியல் சார்ந்த விமர்சகர், குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து வந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பல கோணங்களில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை மையப்படுத்தியான அறிவிப்புகள் இருக்கக்கூடும் என்றெல்லாம் யூகிக்கப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு சில முக்கியமான திட்டங்கள், குறிப்பாக ரயில் வழித்தடங்கள் தொடர்பான திட்டங்களை எல்லாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். இவற்றை தவிர கனிம வளங்களை கண்டறியக்கூடிய சில முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டமும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் எதிர்பார்த்த சில திட்டங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக நிதியமைச்சருடைய உரையில் வரி சலுகைகள் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் வரி சலுகைகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற சில ஆதங்கங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்ததற்கு பிறகாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவற்றை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம், மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்கக்கூடிய நிதி பகிர்வு என்பது 41% வழங்கப்படுகிறது இப்போது வரை. இதை 50% உயர்த்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய கோரிக்கை. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தன்னுடைய உரையை வாசிக்கும் போது மிக தெளிவாக கூறிவிட்டார். 41% மட்டும்தான் நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு தொடரும் என்று அவருடைய அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் நிதி பகிர்வில் 41% என்ற அடிப்படையை 50% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதுதான் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய உரையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து தான் நாம் இன்னும் மிக விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு 2026-27 பட்ஜெட் குறித்து பேசுவதற்காக 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்திலிருந்து திரு நெய்வேலி பாலு சார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பொருளாதார நிபுணர் திரு சேகர், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் சார், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு தாமஸ் பேராசிரியர் சார், நான் உங்களையும் வரவேற்கிறேன். சார், நான் உங்ககிட்ட இருந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். சேகர் சார், சார் உண்மையிலேயே எதிர்பார்த்த பட்ஜெட் அப்படின்றத நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உரை பூர்த்தி செய்திருக்கா? அது 2 வகையாக அதை பார்க்கணும். நீங்கள் ஒன்று நீங்கள் க்ரோத் ஆஸ்பெக்டில் அவங்க கொடுத்துருக்க முக்கியத்துவம், அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லியிருக்கிற இந்த பட்ஜெட் உரை குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறது, அதை எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் பாத்துக்கு கொண்டு போகிறது, இப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓவராலாக சிறு குறு தொழில்களுக்கும் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் அதுக்கு ஒரு நிறைய ஸ்பெஷல் கன்செஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பேங்கிங்லேயும் ஏன்னா ஒரு வங்கித்துறை அப்படிங்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு கருதி அதுக்கு உண்டானதை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது க்ரோத் ஓரியன்டா எப்படி எல்லாம் கொண்டு வர்றது, குறிப்பா ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட், கஸ்டமர் கன்வீனியன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு அண்டர் பேங்கிங்ல இருந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிராமப்புறங்கள்லாம் வங்கியை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். 100% நம்ம வங்கியை எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ற அளவுக்கு அடுத்த திட்டங்களும் அவங்க வங்கியை பெருமளவு யூஸ் பண்ற அளவுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கமிட்டியோட நோக்கமாகவும் இருக்கும். பேங்கிங் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற ஒரு எனி வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல எனி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பேங்க் மூலமா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்மீடியரி இல்லாம டைரக்டா போய் சேரத்துக்கும், அதனால எண்ட் பெனிஃபிட் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமியோடைய growth, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்ஸ், ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட், இது இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் இப்போ நமக்கு யங்கர் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும். வரக்கூடிய காலம் மாறும்பொழுது சீனியர் சிட்டிசனோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும். 2035-45 அது அதிகரிக்கும். அதை இப்போ அதை தொலைநோக்கு பார்வையில இப்பயே அவங்களுக்கும்
ஃபர்தரா ஏதாவது அவங்களையும் வந்து ப்ரொடக்டிவ் ஸ்கீம்ல அவங்களையும் வந்து ஒரு growth ஓரியன்டா வந்து எப்படி வந்து ஸ்கில்ல வந்து அப்ஸ்கில் பண்ணி அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள எப்படி யூஸ் பண்றதுங்கிறத அந்த அடிப்படையிலையும் வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் உண்டான முக்கியத்துவத்தையும் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. டாக்ஸ் ஆங்கிள் நீங்க பார்க்கும்பொழுது கார்பரேட் டாக்ஸ்ல வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி பர்சனல் டாக்ஸ்லயும் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா வந்து இந்த டாக்ஸ் ஆங்கிள் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு இண்டிவிஜுவலா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து அறிவிப்புகள் எதுவும் இல்லாதனால ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். பட் இதுதான் ஃபைனல் சொல்ல முடியாது. இந்த ஃபினான்ஸ் பில் வந்து திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும் திரும்ப வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் எடுத்தும் அதுக்கப்புறம் தான் அது ஃபைனலா வந்து பில்லா வந்து பாஸ் ஆகும். ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையினுடைய தொடக்கத்துல சொன்னாங்க, நிதியமைச்சகத்திற்கு கட்டப்பட்ட முதல் புது பில்டிங்ல இருந்து இந்த புது உரையை நான் தயாரிச்சிருக்கேன், இது ரொம்ப ஆழமா சிந்திச்சு உருவாக்கப்பட்ட உரை அப்படின்னு சொல்லி அவங்க தொடக்கத்துல உரையில சொல்றாங்க. 2 விஷயம் தான் கேள்வியை எழுந்துச்சு அந்த உரையை நேரலையில கேட்கும் போதே. ஒன்று, பணவீக்கம் இப்போ இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, தனி மனித பொருளாதாரம் அப்படின்றது சிறிதளவு வீழ்ச்சி அடைகிறது அப்படின்றத பொருளாதார நிபுணர்களை தொடங்கி மத்திய அரசுடைய அறிக்கை ஆவணங்கள்ல இருந்து கூட நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வரி சலுகை அப்படின்றது பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. 100 ரூபாய் ஊதியமாக பெறக்கூடியவர்களும் சரி, 10,000 ரூபாய் ஊதியமாக பெறக்கூடியவர்களும் இந்த வரி சலுகை அதிகமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த வரி சலுகை கொடுக்காதது இன்னும் ஒரு ஏமாற்றமா எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்க முடியும்? இப்ப தற்போதைக்கு வந்து அது வந்து எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி அது வரி சலுகை வந்து எதிர்பார்த்த ஒன்று. குறிப்பா வந்து இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கட்டும் இல்ல டைரக்ட் டாக்ஸா இருக்கட்டும், வரி சலுகை வந்து எதிர்பார்த்த ஒன்று. அது இல்லாதது வந்து ஏமாற்றமா தான் நம்ம பார்க்கணும். அது வந்து மேபி அது ஃபர்தர் கன்சல்டேஷன் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து அதனுடைய ரிஃபார்ம்ஸ் வந்து ஃபர்தராகவும் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. எப்படி நீங்க இந்த டாக்ஸுக்கு முன்னாடி ஜிஎஸ்டில ரிஃபார்ம்ஸ் வந்து தீபாவளி டைம்ல வந்தது. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் இனி அடுத்தது ஏப்ரலுக்கு இந்த ரெவென்யூ பேசிஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேபி உடைய கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அதாவது பீப்புளோட கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது திரும்ப அதனுடைய மறுசீரமைப்பு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். ஜிஎஸ்டி வந்து கவுன்சில் அடிப்படையில் முடிவெடுத்துட்டாங்க. இது ஏப்ரல் 1 இருந்து புதிய வருமான வரியும் அமலுக்கு வருது அப்படின்றப்ப அதற்கு முன்னாடி வாய்ப்புகள் குறைவு தானே? அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் மிக குறைவு. பட் கன்சல்டேஷனுக்கு தேர் இஸ் a சான்ஸ். அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து புது சீரமைப்பு வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கி வளர்ச்சி பாதைக்கு செல்றதுக்கு உண்டான வழிவகை செய்யறது தான் இந்த பட்ஜெட் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு தாக்கல் செய்த பட்ஜெட் வந்து வரவேற்கக்கூடிய பட்ஜெட் தான். அது உங்களுடைய முதற்கட்ட கருத்து. நெய்வேலி பாலு சார் சார் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதற்கட்ட பார்வை, இப்போ நீங்க இந்த பட்ஜெட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா, இந்த அறிவிப்பு வந்துருமா, ஓரளவுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்களான்னு இருந்திருக்கும்ல, அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பூர்த்தி செஞ்சிருக்காங்களா? இல்லை, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் புதிதாக எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து சேலரிடு கிளாஸை பொறுத்தளவில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரேட்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அதாவது 8லேருந்து 10 லட்சம் வரைக்கும் 10%, அதே மாதிரி 10லேருந்து 18 வரைக்கும் 15%. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 10லேருந்து 18ன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, மாத ஊதியம் ஆவரேஜாக 85,000 1 லட்சம் வாங்குறவங்க தான், 1.25 லட்சம் வாங்குறவங்க தான் இந்த 10 to 15 lakhs அதில் வராங்க. அவங்களுக்கு அதே தான் 15 தான். அப்போது ஒரு 10 லட்சம் வாங்கக்கூடியவருக்கு 15 லட்சம் 15% ஐடி அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் ரூபாய் வந்து அவர் டேக்ஸாக கட்டணும். அதான் பார்க்குறேன். ரெண்டாவது, நான் பார்க்கல, ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன தெரியல, இப்போ இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் போன தடவை குறைச்சிருந்தாங்க, இந்த தரம் ஏதாவது ஏற்றிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா அது பேரை மாற்றினது அந்த மாதிரி விஷயங்களை. போன தடவை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எம்என்ஜிஆர்ஏல 86,800 கோடி இருந்தது. ஆனால் பெரும்பாலும் இந்த வருஷம் என்னென்னா 100 நாளை 150 நாளாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். அப்போ அது போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான
பட்ஜெட்டில் வந்து அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா, ஒதுக்கீடு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். போக தான் தெரியும். ஒருவேளை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஏன்னா பொதுவாக வந்து இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்குது. அப்போ 40% சொன்னால் இப்போ வந்து 150 நாள் கொடுக்கணும்னு சொன்னால் 100 நாளைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பங்குலேருந்து கிட்டத்தட்ட பாதி வந்து கூட அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். அப்போ நேச்சுரலி என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்படும். அதற்கான பெண்களை வந்து வேலைக்கு எடுப்பதை குறைச்சிக்குவாங்க. அவ்வளோதான், வேற வழி இல்லை. ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் பிஜேபி இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக இப்போ தமிழ்நாடு வந்து தொடர்ந்து பிஜேபியோட பல விஷயங்களில் முரண்படுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு குறைந்தபட்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ தமிழ்நாட்டை எப்படியாவது பிஜேபி கால் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க குறைந்தபட்சம் இந்த தடவை நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னால், வரக்கூடிய இந்த தேர்தலை மனதில் வைத்தாவது இந்த தடவை தமிழ்நாட்டுக்கான அலோகேஷனே கூட கொடுப்பாங்க. இந்த தேசிய கல்வி திட்டத்தில் மெட்ரோவில் இந்த 2 மெட்ரோக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கறதுல. ஆனா இன்னைக்கு பட்ஜெட் நான் முழுமையா பார்த்தேன். ஒப்பீட்டளவுல மேற்கு வங்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் அதிகமான ரயில்வே திட்டங்கள் இருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு குறித்த ரயில்வே திட்டங்களை அறிவித்த போது கூட கேரள எம்பிக்கள் கோஷம் போட்டாங்க, கேரளாவுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு 2 திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இது தவிர விரைவு சாலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, துறைமுகங்களுடைய வளர்ச்சி கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பெரும்பாலும் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. அப்ப அப்படின்றப்போ இந்த முறை தமிழ்நாட்டிற்கு எதிர்பார்த்த ஒரு இதை பூர்த்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நான் அதை கேட்கல. அதான் நாளைக்கு இப்போ கடைசியில் இறுதி வடிவத்தில் பார்த்தா மாலை தான் தெரியும். அதனால் அப்படி ஒதுக்கியிருக்காங்க என்று சொன்னால் கூடுதலாக அது நிச்சயமாக தேர்தல் மனசில் வச்சு தான் நமக்கு தெரியும். இதில் வந்து வேறு சந்தேகமே வேண்டாம். ஏன்னு கேட்டால் தொடர்ந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாத ஒரு நிலைமை இருக்குங்கிறதுல இப்போ குறைந்தபட்சம் இது வரைக்கும் நிதியை கொடுக்காமல் இன்றைக்கு இது வரைக்கும் மறுத்தது என்பது போக இப்போ கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் அதை வச்சாது மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு செய்யாது தான் நான் பார்க்க முடியுது. அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனால தான் இன்றைக்கு வந்து அதை உயர்த்த போகிறாங்களே, ஒன்றும் அது மட்டும் இல்லை. குறிப்பாக இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவங்க செஞ்சிருக்கிறது வந்து மிக மிக அநியாயம். ஏன்னா 100 நாள் 150 நாள் ஆக்குனா அந்த 50% அதை கூட இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு அதுக்கு அந்த 40 விழுக்காடு சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சுமையாக தான் வரும். அதுக்கு எந்த வகையில் அவங்க அதை வந்து செய்ய போகிறாங்க. அப்போ என்னென்னா 150 கொடுக்கணுன்னா ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 86,000 கோடி போன முறை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுக்கணும்னா அவங்க அதே கணக்கை நம்ம வச்சு 50% 100 நாள் 150 ஆக்கியிருக்காங்க தான். இப்போ அவங்க அதோட இன்னொரு 23 கோடி ரூபா சேர்த்து தான் கொடுக்கணும். அதாவது 119 120 கோடி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் தான் 120,000 கோடி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அப்படி பண்ணியிருக்காங்களா அதை நம்ம பார்த்தா தான் தெரியுது. இல்லை, அது திட்டத்திற்கான ஒரு நிதி பகிர்வு அப்படின்றது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்குமான ஒரே திட்டம், ஒரே மாதிரியான நிதி பகிர்வு தான். அப்போ தமிழ்நாடு மட்டும் அரசியல் ரீதியான காரணங்கள் எடுத்துக்க முடியாது. இல்லை, அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த போன ஃபைனான்ஸ் கமிஷன் இருந்ததில் அதுலேருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனையும் அவங்க எடுத்துக்கொள்ளலை. தொடர்ந்து அதை விட குறைவாக தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனே அவங்க வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. சார், பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருக்கா அடிப்படை எண்ணங்களையும் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை ரொம்ப மிக முக்கியமானதாக பார்க்குறேன். ஒன்று, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல போர், அப்புறம் வந்து வரி விதிப்பு, டாரிஃப், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம அடைஞ்ச அந்த வெற்றி வந்து மிக ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக தான் நான் பார்க்குறேன். இதில் 2-3 விஷயம் நம்ம இப்போ இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது நம்ம முக்கியமாக சில நம்பர்ஸ் நம்ம பார்க்காம போயிடக்கூடாது. ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. அது வந்து FRBM ஆக்டுக்கு ஏற்றவாறு குறைக்கப்பட்டு வந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அது 4.3% வந்திருக்கு. இதனால வந்து நமக்கு என்ன ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன ஒரு இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அரசின் கடன் வாங்கும் அந்த இது வந்து குறையுது. ஸோ வட்டி விகிதம் குறையும், அரசின் சுமை வந்ததுனால குறையும். ஸோ செலவினத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இரண்டாவது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது
கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவீனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12.2 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. இது கூட மிக முக்கியமானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்கட்டமைப்பு என்பது மிக மிக முக்கியம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உள்கட்டமைப்பு தான் மெயின். அந்த உள்கட்டமைப்பு கவர்மெண்ட் அதை கரெக்டாக போட்டுட்டாங்கனாலே மற்றது வந்து தனியார் முதலீடு தனியாக தானாக வந்துடும். இப்போ உள்கட்டமைப்பு இல்லைன்னா தனியார் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரோடு ஃபெசிலிட்டி இல்லை, பிரிட்ஜஸ் இல்லை, ரயில்வே இல்லை, சரியா இல்லைன்னா அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உள்கட்டமைப்புக்கு அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு இது கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் 2-3 பட்ஜெட்டாகவே நான் பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 2047 நம்ம வந்து விக்சித் பாரத் 2047 அதில் வந்து நிறைய டார்கெட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது சில டார்கெட்ஸ்லாம் மிக அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் வந்து போயிட்டு இன்னைக்கு கூட நிதியமைச்சர் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு அது நீண்ட கால யோசனை திட்டமாக இருந்துச்சு அப்படின்னா 2047 வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வெளிநாட்டு நிறுவனங்களுடைய உள்நாட்டு வருகையை இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையின் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சரிதானே? ஆமா. அதை தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வரத்துக்கு வரி சலுகை அறிவிக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன ஒரு இதுன்னா, இப்போ போர்ட்ஃபோலியோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபாரின் கம்பெனிஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் இது கிடையாது. அவங்க லாங் டேர்ம் பார்க்கவே மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு நாட்டில் இருப்பாங்க, வேற ஒரு இடம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்து அங்கே போயிடுவாங்க. இங்கே கொஞ்சம் நல்லா வந்தோடனே திரும்ப இங்கே வரும். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். FII இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ற போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நிதி அவங்க பங்கு மார்க்கெட்டில் தான் வந்து இது பண்றாங்க. அதை வந்து நம்ம ஒரு பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க முடியாது. அது இந்த FDI முதலீடு என்பது அதிகரிக்கிறதுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. 60% கிட்ட இருக்கு, அதை அதிகரிக்கிறாங்க. ஸோ இந்த விக்சித் பாரத்தோட இதை நான் திரும்ப சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, தனிநபர் வருமானம் வந்து குறைவா இருக்கு. $2,500 தான் இருக்கு. ஆனால் நம்ம 4வது பெரிய பொருளாதாரமா இருக்கும். அதே இடத்துல தனிநபர் வருமானம் வந்து குறைவா இருக்கு இங்க. அது வந்து பாப்புலேஷன் ஒரு காரணம். இருந்தாலும் இதை வந்து 2,500 $18,000 நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். அந்த 18,000 அச்சீவ் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல எல்லாருமே வந்து ஒரு நாடும் முன்னேறி இருக்கு. பொருளாதாரத்தில் வந்து அனைவரும் அது இன்க்ளூசிவ் growth, அதனால அது கிடைக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜிடிபி இப்போ வந்து $3.5 trillion. இதை வந்து எய்ம் பண்ணுறது $30-40 trillion. அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி அடைந்த இந்தியாவை. அதை நோக்கி தான் இந்த திட்டங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட கால இது செமிகண்டக்டர் அது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. அது ஃபியூச்சரில் ரேர் எர்த் தாது வளங்கள், இப்ப தமிழ்நாடுல கூட மொத்தம் 4 ஸ்டேட் இல்ல தமிழ்நாடு ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா தாது வளங்களை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது சைனா தான். 95% ப்ராசஸ் பண்றது சைனா. இப்ப உலகமே வந்து சைனாவை நம்பி தான் இருக்கு. அவங்க அதை நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுடைய நிறைய EV டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜி நமக்கு வந்து அதுக்கு தாது வந்து நிறைய தேவைப்படுது. அதை வந்து ஒரு ரைட் ஸ்டெப். இந்தியாலேயே அதை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டுலேருந்து இறக்குமதியை வந்து அதை குறைக்கலாம். இன்னொன்று பார்த்து மெகா ஜவுளி பூங்காக்கள். அதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமானது. ஏற்கனவே இந்த மித்ரா பிளான் இருக்கு. இதை தவிர இப்போ அதை தவிர ஜவுளி பூங்காக்கள் அமைக்கிறாங்க. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனோட அந்த மேஜர் FTA இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட், அது வந்து அமெரிக்கா கிட்ட இந்த 50% டாக்ஸ்னால நமக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஓரளவுக்கு ஒரு 60-70% வந்து இதுலேருந்து நம்ம மீண்டுடலாம். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜவுளி, பின்னலாடை, தோல், காலனி, அது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர், வேலூர் அந்த பெல்ட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பெல்ட், இங்க வந்து நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபியூச்சர்ல வந்து அமெரிக்கா வந்து கண்டிப்பா 50% வந்து கொண்டு போக முடியாது. அதிக மேபி ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ள அதை வந்து குறைச்சிடுவாங்க. ஸோ நமக்கு இப்போ புதிய ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கு. அதாவது 27 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியன், அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். வளர்ச்சி அடைந்த நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி,
ஸ்பெயின் போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் அங்கே வந்து பர்ச்சேஸ் நிறைய இருக்கும். அது பெரிய ஒரு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 99% ஆன ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 0%லேருந்து 2% தான் டேக்ஸ். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். சமீபத்தில் டெல்லியில் தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம். அது கையெழுத்தான அடுத்த சில தினங்களில் இன்னைக்கு மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவு செய்தார். இந்த ஐரோப்பிய யூனியன் கையெழுத்திட்டதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சியடைய போகுது, அது எந்தெந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்து. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளித்துறை, அதே போல் தோல்துறை, இந்த செமிகண்டக்டர் வளர்ச்சி, இந்த மாதிரியான பட்டியல்களில் இருந்துச்சு. இன்னைக்கு நிதியமைச்சர் அறிவிச்சதில் கூட பெரும்பாலான மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்கள் அதான் இருக்கு. அப்படின்றப்போ இது ஒரு நிகழ்கால பட்ஜெட் அப்படின்றத தாண்டி எதிர்காலத்திற்கான ஒரு பட்ஜெட்டா இந்த முறை ஒருவேளை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கோ அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி சரிதானா, இல்ல நிகழ்காலத்திற்கும் அடிப்படை தான், ஆனா எதிர்காலத்தில் தான் பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? சுருக்கமா நான் அதுக்கு பரவாயில்ல. இது எதிர்காலத்தில் தான் அதிகமாக அந்த தேவையை பொறுத்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நிகழ்காலத்தையும் அவங்க வந்து விட்டுடல. நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இப்போவும் அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு நீங்க முதல்ல கேட்டீங்க ஒரு கொஸ்டின் வந்து தனிநபர் வருமான வரியில் மாற்றம் இல்லைன்னு. அதை போன வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12.7 லட்சம் வரை வந்து வரி இல்லை. 12 லட்சம் வரைக்கும் இல்லை, 87A படி இல்லை. அதை தவிர 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு. சார் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். நம்மளுடைய தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா $2,500 தான். அதை விட 5 மடங்கு டேக்ஸ் வாங்குறவங்களுக்கு கூட நம்ம டேக்ஸ் பண்ணுறதில்ல. அதாவது 12.7 லட்சம் வரைக்கும். அது வந்து கரெக்ட் தான். இதுக்கு மேல நம்ம வந்து டாக்ஸ் ஆனா இந்த முறை கப்பல் டாக்ஸ்னு ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது. ஒரே கணவர் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து 24 லட்சம் ரூபாய் ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம்னு எல்லாம் இருந்தது. ஆனா அது வந்து வரல. பட் இனி ஒரு 2-3 வருஷத்துக்கு வேண்டி இதுல பெரிய மாற்றம். மேபி ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வேண்டாம், ஒரு 75,000 1 லட்சமோ இல்லை 1.25 லட்சமோ ஆக்கலாம். அந்த மாதிரி தான் முடியும். பெரிய ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 12.7 லட்சம்ன்றது ஓரளவுக்கு ஒரு கணிசமான தொகை தான். ஒரு வருமானம் ஒரு மிடில் கிளாஸுக்கு அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து 2 லட்சம் 2.5 லட்சம் தான் ஆண்டு வருமானமே பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ரீசனபிள் இதுதான். ஓகே, சந்திரசேகரன் சார், இப்போ அவர் சுருக்குமா நான் ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து தனிநபர் வருமானம் வந்து அதற்கான டேக்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இது வந்து நம்முடைய தனி நபர் வருமானம் என்பது ருப்பி வேல்யூவில் போனால் போகுது. அந்த ருப்பியோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். நீங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு 10,000 ரூபா கொடுக்குறோன்னா இது விலைவாசி கிட்டத்தட்ட 160லேருந்து 200% ஏறி இருக்குது. காய்கறிகள் பழங்கள் எல்லாம் 200%, எண்ணெய் பருப்பு இது மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய உயர்வு வந்து 160 ஏறி இருக்குது. அப்போ என்னென்னா ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட 10,000 வாங்குறவருக்கு இன்றைக்கி 16,000 கொடுத்தா தான் அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலை அவர் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இருக்கான்னா இல்லை. ஆக ருப்பி வேல்யூவில் கூட இதே ஒழிய அவருடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டிங்கிறதையும் அதை விசாரித்து நம்ம 2 ஒப்பிட்டு பார்த்தா தான் அது உண்மையான ஏற்றமா எப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே, நம்ம பேசுவோம். சந்திரசேகரன் சார், சார் இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கையை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது? முதல்ல இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாடு அளவுலையும் சரி இது எனக்கு தெரிந்து ஒரு ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து 9 வருடமாக தொடர்ந்து சாதனை அளவில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சாதனைகளை சொல்லிக்கலாமே தவிர, அது மாதிரி அதிக நேரம் படித்தார் அப்படிங்கிறத வேணா சாதனையாக சொல்லியிருக்கலாமே தவிர, பெரிய அளவில் இதில் ஒரு முன்னேற்றமான, நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஜாப் கிரியேஷன் உருப்படியான, அதுக்கு வந்து ஒரு அதுதான் வேலைவாய்ப்பு தான் இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வேலைவாய்ப்பின்மை தான். அதை வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான உருப்படியான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு என்பது வந்து நம்ம எந்த விதத்தில் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஜவுளித்துறையும் லெதர் இண்டஸ்ட்ரி, இது 2 தான் நம்மளை பாதிச்சிருக்கு. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டிலேருந்து ஜவுளித்துறை லெதர் இண்டஸ்ட்ரி 2மே வந்து அமெரிக்கா வரி விதிப்பினால பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு எந்த விதமான ஊக்கம் தருவதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கறத பாக்குறேன். ரெண்டாவது இவங்க சந்திரசேகர் சார் ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு குறுக்கீடு, சின்ன குறுக்கீடு, ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ அந்த காலனி பொருட்களை வந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வதற்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன்.
இல்ல நீங்க மூலப்பொருளுக்கு வரி விலக்கு என்பது ஒரு பக்கம். ஆனால் இங்கு இருக்கின்ற நீங்க உற்பத்தியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் தான் இப்ப தேக்கம். நீங்க அமெரிக்காவின் வரி விதிப்பினால என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு அமெரிக்காவை நம்பித்தான் இன்னைக்கு லெதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜவுளித்துறையாக இருக்கட்டும், பல இதுல நம்ம ஏற்றுமதி பண்றோம். திருப்பூராக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல. அதற்கு ஆல்டர்னேட்டிவ் இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அது வருவதற்கு கொஞ்சம் நீண்ட காலம் ஆகும். அதற்கு ஊக்கப்படுத்துவது அளவிற்கு, அந்த தொழிலை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் எதிர்பார்த்தாங்க. அந்த பேக்கேஜ் இவங்க தரலங்கிறது தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க ஏற்றுமதியை நம்பி இருக்கிறப்ப அந்த ஏற்றுமதிக்கு ஆல்டர்னேட் வேணும்ல அவங்களுக்கு, அல்லது இழப்பீடு வேணும்ல, அந்த இதற்கான இதை செய்யலன்னு தான் குறிப்பிடுறேன். ரெண்டாவது, இவர்கள் பணவீக்கத்தை கணக்கில் கொள்ளவில்லை. இந்தியாவின் பணவீக்கம் மேலும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதை மறைத்து இந்த பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது. பணவீக்கத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எந்த திட்டமும் இல்லை. குறிப்பாக இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை சர்வதேச மார்க்கெட்ல நாம் குறைவான அளவிற்கு குறைவாக வாங்குகிறோம். ஆனால் அந்த பலன் நுகர்வோருக்கு சென்றடையவில்லை. ரெண்டு விஷயம் தான் அவர்களை நேரடியாக பாதிக்குது. இந்த விலைவாசி உயர்வு என்பது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதே போல சுங்கச்சாவடிகள், நீங்க காலாவதியான சுங்கச்சாவடிகள் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுங்க கட்டணங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீக்கி அதையும் குறைத்தால், அதனோட சுங்க கட்டணத்தையும் குறைத்தால், கண்டிப்பாக ஒரு சரக்கு வாகனங்கள் கொண்டு செல்லும் போது அதனுடைய லெவி உங்களுக்கு சரக்குல தான் வரும். காய்கறிகளிலிருந்து மற்ற மளிகை பொருட்களிலிருந்து பொருட்கள் மீது விலை சுமத்தப்படும். அதை குறைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இரண்டாவது, ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தவும் இவர்கள் எந்த நடவடிக்கையும் இந்த இதுல இல்ல அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லணும். இன்னைக்கு இதோட ரிஃப்ளெக்ஷனே பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயே தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1200 புள்ளிகள் சரிவடைந்திருக்கிறது. அதன் காரணமே இந்த பட்ஜெட்டின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. எதிர்பார்ப்பு மீன்ஸ் என்னன்னா, எந்தெந்த துறைக்கு இவர்கள் எதிர்பார்த்தார்களோ அது இல்லை. இதே மாதிரி இன்னும் ரெண்டு விஷயத்த சொன்னோம்னா, சுங்க வரியிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு லித்தியம் பேட்டரி என்பது இவர்கள் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட், இன்றைக்கு லித்தியம் பேட்டரி என்பது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஆனா மேக் இன் இந்தியா என்று பேட்டரிகளை எல்லாம் உற்பத்தி செய்வோம் என்று கடந்த பட்ஜெட்லயும் அல்லது அரசும் அடிக்கடி அறிவித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா, லித்தியம் பேட்டரிக்கு சுங்கவரி விலக்கு என்பது வெளிநாடுகளில் இருந்து, அதாவது வெளிநாடு என்றால் குறிப்பாக லித்தியம் பேட்டரிக்கு நம்ம சைனாவை தான் நம்பி இருக்கோம். அந்த சைனாவில் இருந்து இறக்குமதியை ஊக்குவிக்கும் விதத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல வரவேற்கத்தக்க சில அம்சங்கள் என்று சொன்னால், நீர்வழி தடங்களுக்காக நிதி ஒதுக்கி இருப்பது, அதே போல அதிவேக ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருப்பது, சிறு குறு தொழில்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் நிதி ஒதுக்க வேண்டும். 10,000 கோடி தான் நிதி ஒதுக்கி இருக்காங்க. சிறு குறு தொழில்கள் தான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வேலை வாய்ப்பை உருவாக்குவது சிறு குறு தொழில் தான். அந்த தொழிலுக்கு இன்னும் அதிகபட்சமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஓகே. அதே போல ரயில்வே துறையிலையும் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறைக்கு என்று தனியாக பட்ஜெட் போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ரயில்வே துறை பட்ஜெட்டையும் இதில் ஒன்றாக இணைத்து அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மூத்த குடிமக்கள் எல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கான வரி கட்டண சலுகையை நீண்ட காலமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்று வரை அதனுடைய அந்த அறிவிப்பு இல்லை என்பதையும் நம்ம இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். நீங்க தனிநபர் வருமானத்துல மாற்றம் அவ்வளவா எதிர்பார்க்கல, வராதுன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1 லட்சமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. அதிலும் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் இருப்பது, மொத்தமாக பாத்தீங்கன்னா இது எப்பொழுதும் போல பெரு முதலாளிகளுக்கு, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான பட்ஜெட்டாகத்தான் தெரிகிறது. சரி, ஓகே. சுப்பிரமணியன் சார் பட்ஜெட் பார்த்திருப்பீங்க. பட்ஜெட் அறிவிப்பதற்கு முன்பு ஒரு மனநிலைமை இருந்திருக்கும்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, அது பட்ஜெட் வாசித்து முடித்ததற்கு பிறகு எப்படி இருக்கு? எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகிருக்கு. அதாவது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. முதல்ல தனிநபராக பார்ப்போமே. தனிநபராக பார்க்கும்போது முன்னாடி எப்போயாவது பட்ஜெட்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், February March காலத்தில் பண்ணும்போதுலாம் உடனே எனக்கு தனிநபர் வருமானம் இந்த இன்க்ரீஸ் இல்லை லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, 5 லட்சம் இருந்தது 8 லட்சம் ஆக்குவாங்களா, 10 லட்சம் ஆக்குவாங்களா, இல்லை சர்சார்ஜை குறைப்பாங்களா, அது மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் தனிநபராக. இப்போ அந்த எதிர்பார்ப்பு இந்த வாட்டி இல்லை. ஏன்னா போன வருஷ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் அந்த புதிய டாக்ஸ் ரெஜிமில் அவங்க மினிமம் டாக்ஸ் லிமிட்டை உயர்த்திட்டாங்க. அது தவிர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், சேலரி பீப்புளுக்கு 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி பார்த்தா எல்லாரும் சொல்கிறது, வலைதளங்களில் சொல்கிறது, இல்லை பிரிண்ட் மீடியாலேயோ இல்லை டிஜிட்டல் மீடியா சொல்கிறதுலாம் 12.25 லட்சம் ரூபாய்க்கு தான் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் ஒரு மாறுதல் உண்டு. ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா
கிராஜுவிட்டின்றது ஒரு தொகை வந்து சேலரிடு பீப்புளுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5%, அந்த சேலரியில் 5% வரும் உங்களுக்கு. அதை தாண்டி நம்ம வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பண்ணினா அது டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 14.25 லட்சம் 14.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு தனிநபர் வேலை பார்க்குறவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அப்போது இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருவர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சபட்சம் வருமான வரி இல்லாமல் அவர்களால் வந்து அவங்களோட சம்பளத்தை நேரடியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அவர்களுக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் டு சேவ் இஸ் மோர். அதாவது டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவோம். நம்ம கையில் வந்து செலவழிப்பதற்கான என்னுடைய அன்றாட தேவைகளை தாண்டி வருங்காலத்திற்கு தேவைக்கு செலவு பண்ணுவதற்கான பணம் என் கையில் அதிகம் இருக்கும். அது வந்து போன பட்ஜெட்டில் கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி ஜிஎஸ்டிலாம் வராது. ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். முக்காசு எல்லாமே ஜிஎஸ்டியில் வந்துட்டு ஜிஎஸ்டி அதை கொண்டு வந்துட்டாங்க. இதை தாண்டி என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த அரசாங்கம் வந்து கடந்த 5 வருடங்களாக ஒரு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் முதல்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 7.5 லட்சம் ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு, 11 ஆச்சு, இப்போ 12 ஆயிடுச்சு. 12.2 லட்சம் கோடிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த அரசாங்கம் வந்து செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான. ஏன்னா வந்து இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது எப்படி நம்ம வந்து உள்நாட்டு கட்டமைப்புகளை உருவாக்கி இங்கே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கட்டும், சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும், அதை வந்து உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நம்ம வேலைக்கு போகணுன்னா நமக்கு ரோடு வேணும், இல்லை கடந்து போகணுன்னா பிரிட்ஜு வேணும், இல்லை நீர்நிலைகள் வேணும். ஸோ இதெல்லாம் எப்படி இது பண்ணோம், அதுதான் அந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்க முதலீடு செய்ததுனால தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வி ஆர் ஏபிள் டு பர்ஃபார்ம் பியாண்ட் 7% ஜிடிபி. அதான் வந்து உலக அரங்கில் இருக்கிற அனைத்து நாடுகளும் வந்து ஒரு வியக்கத்தக்க பார்க்க விஷயம் அதுதான். டெஸ்பைட் ஆல் ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அதிபர் நாளை காலையில் தூங்கி இருந்தானா எந்த நாட்டுக்கு டேரிஃப் போடுவார்னு தெரியாது. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்குகிற சாமானை நீங்கள் இஷ்டப்படி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறபடி தான் வாங்கணும், இல்லை நான் சொல்கிற இடத்துல வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு டேரிஃப் போடுவேன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரஷ்யாவிலேருந்து குரூட் ஆயில் வாங்குறீங்க, அதனால் 25% டேரிஃபாம். இது எந்த இதில் வந்து சாத்தியமாகும்? ரைட், அது உங்கள் நாட்டுக்குள்ளே வருகின்ற பொருட்களை நீங்கள் தடுக்க வேண்டும். அது மிக முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ், அதுதான் வந்து அவர் கண்ணை உறுத்தியது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து குறையிறது அப்படின்னோன்னா அப்போ ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டுக்கு நம்ம போக ஆரம்பித்தோம். ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சனால ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூகே, யூரோப் அவர்களோட நம்மளால் எஃப்டிஏ போட முடிஞ்சது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி குறையும் நினச்சோம். இந்த வாட்டி ஜிடிபி குறையாமல் அது கிட்டத்தட்ட ஒரு 7.2க்கு மேலே போயிடும். அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. அடுத்த வருஷமும் அதே மாதிரி 6.8 to 7.2% இருக்கும். அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து we are able to see in the current budget. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம வந்து எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு ஓகே நீங்கள் பணத்தை கொடுத்துடலாம், பட் அவங்களோட நிர்வாகத்தை நடத்துவதற்கும் கம்பெனி நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதுக்கு குறிப்பாக ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதுவும் வந்து அதாவது நண்பர்கள் எம்எஸ்எம்இ சாம்பியன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இயை உருவாக்க வேண்டும். எம்எஸ்எம்இக்கு மித்ராக்களை உருவாக்க வேண்டும். மித்ராக்கள் என்பது இந்தியில் மித்ரான்ற பொருளுக்கு தமிழில் நண்பன் என்று பொருள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது சிஏ படிக்கிறவங்களாகட்டும், சிஏல இருக்கிறவங்களாகட்டும், கம்பெனி செக்ரட்டரிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஹெல்ப் கொடுக்கணும், அவங்களுக்கு செட்டப் கொடுக்கணும். அதன் மூலமாக ஸோ எம்எஸ்எம்இயை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி விடலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபார்மையோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸையோ அப்ரோச் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதற்கு அரசாங்கமே முன்னாடி வந்து இன்றைக்கி ஸோ ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு எம்எஸ்எம்இக்கான ஒரு ஃபண்ட் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி இருக்கிற அந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு, டேக்ஸ் பிளானிங் எப்படி பண்ணுறது, டேக்ஸ் சேவிங் எப்படி பண்ணுறது, நிர்வாகத்தை வந்து எப்படி இன்னும் திறம்பட நடத்துவது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டில் எப்படி வந்து கோலோச்சுவது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து எம்எஸ்எம்இக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து எம்எஸ்எம்இ அவங்க பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க விற்கின்ற பொருட்களை வந்து அரசாங்கமே டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து அந்த ரிசீவபிள் பில்லை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு பணத்தை வந்து முன்னமே கொடுத்துட வேண்டும். ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணி முதல்ல அவங்களுக்கு பணத்தை கொடுத்துரும். ஏன்னா எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ன்றது ஒரு பெரிய சைக்கிளாக இருக்கும். 45 to 60 நாள் இருக்கும். அந்த பணம் அங்கே பிளாக் ஆகக்கூடாது, உடனே அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு வந்து முன்னுரிமை அளித்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் வந்து அவங்களோட ட்ரேட் பண்ணி அந்த பணத்தை முன்கூட்டியே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது மாதிரி அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க எம்எஸ்எம்இக்கு. ஸோ இது ரெண்டும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இக்காக வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் பார்க்குறேன். சார், இந்த டிபேட்டை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது பட்ஜெட் வாசிப்புக்கு முன்னாடி சுப்பிரமணியன் சார் வந்திருந்த கெஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க.
4 பேருமே சொன்ன பொதுவான கருத்து என்ன தெரியுமா? தங்கம் வெள்ளி விலை வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே அது இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை ஓரளவுக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. நான் சில புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கடந்த டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு நிதி அமைச்சகம் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி பதிலை வழங்குறாங்க. அதில் கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா இறக்குமதி செய்திருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு 9 லட்சம் கிலோ, 36 லட்சம் கிலோ வெள்ளியை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட விலையினுடைய அந்த ஏற்றம் காரணமாக இந்த ஆண்டில், நடப்பு நிதியாண்டில், இந்த காலண்டரில் மட்டும் 2.67 லட்சமாக தங்கத்துடைய இறக்குமதி குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு வகையில் ஒரு பின்னடைவு. ஸோ இறக்குமதி வரியை குறைப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேச்சு தான் ரொம்ப அதிகமாக இருக்குனாங்க. நான் கூட அந்த வார்த்தையெல்லாம் கவனித்தேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரியே இல்லை. அது எதிர்பார்த்த ஒண்ணுதானா இல்ல அது நம்ம எதிர்பார்த்துக்கவே கூடாது அப்படின்னு இல்ல அதனோட பக்க விளைவு என்னன்னு பார்க்கணும். நீங்க எதிர்பார்க்கறது கரெக்ட், அனைவரும் எதிர்பார்க்கலாம். எனக்கு வந்து டியூட்டி குறையணும், 0% கஸ்டம்ஸ் டியூட்டில கோல்டு இம்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். அந்த கஸ்டம் டியூட்டியை குறைச்சா என்ன ஆகும்? நிறைய கோல்டு இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். கோல்டு இன்னைக்கு எந்த பணத்தை கொடுத்து வாங்குறோம், எந்த கரன்சியை கொடுத்து வாங்குறோம்? டாலரை கொடுத்து வாங்குறோம். கோல்டு வந்து அனைத்து நாடுகளிலும், உலக நாடுகளில் டாலரை கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். இன்னைக்கு கோல்டு ரிசர்வ் கையில் வச்சிருக்கிற மிக முக்கியமான கண்ட்ரி எது? நம்பர் 1 கண்ட்ரி எது? யூஎஸ், அமெரிக்கா. 8200 டன் வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த 8200 டன்னை வந்து அவன் டாலராக மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆர்டிஃபிஷியலாக கோல்டுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஸோ இப்போ இருக்கிற இந்த டேரிஃப் வாராக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ இந்த பொலிட்டிக்கல் வாராகவே இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்குள்ள வாராக இருக்கட்டும், அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலவும் போது அங்கே எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் அது வந்து எல்லா நாடுகளிலும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு காமன் கமாடிட்டி. நாளைக்கு டாலரை வந்து நம்ம எல்லாம் டீடாலரைஸ் நோக்கி போயிட்டோம், டாலருக்கு வீக்காக எடுத்து வச்சுக்கோங்களேன், டாலர் கையில் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோல்டு நீங்கள் வச்சா கூட எந்த கரன்சியும் மாற்றிக்கலாம். ஸோ கோல்டுன்றது ஒரு காமன் டினாமினேட்டராக இருக்கும்போது எந்த நாடுகளும் ஒரு கரன்சியை அடிக்கும்போது அதுக்கு கோல்டை வந்து பேக்கப்பாக வைத்து தான் அடிக்க வேண்டும். இன்னைக்கு அமெரிக்கா அது மாதிரி பண்றதில்லை. அவங்க அடித்த கரன்சிக்கு பின்னாடி ஈக்குவலன்ட் கோல்டு இருக்கான்னு பாருங்க, கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ண, இப்போ டாலரோட மதிப்பு, இப்போ நீங்கள் வந்து கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டாலருக்கு உண்டான தேவை ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ கோல்டும் மேலே போகும். கோல்டுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ண என்ன ஆகும்? ஒரு பொருளுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அதனோட விலை மேலே போகும். விற்கிறவங்க ஜாஸ்தி தானே பண்ணுவாங்க. அப்போ எதை கொடுத்து வாங்குறோம்? டாலரை கொடுத்து வாங்குறோம். ஸோ டாலருக்கு தேவை அதிகமாக இருக்குது. ஸோ டாலர் மேலே போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நெசசிட்டி கிடையாது நமக்கு. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மக்கள் பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் எஸ், கோல்டு இல்லாமல் கல்யாணம் நடக்காது, கோல்டு இல்லாமல் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்காது. ஆனால் தமிழகத்திலையும் கோல்டு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியை விட 125% அதிகமாக கோல்டு வச்சுருக்கோம். நம்ம அனைவர் வீட்லையும் கோல்டு இருக்குது. எஸ், கோல்டு விலை மேலே போகிறதுனால எனக்கும் வந்து கஷ்டம்தான், அது பற்றி இல்லை. ஆனால் கோல்டு எதற்காக வாங்கிறோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும் போது அதனால நமக்கு வந்து டாலர் விலை மேலே போகுது. டாலர் விலை மேலே போனால் என்ன ஆகும்? க்ரூட் ஆயில் விலை மேலே போகும். க்ரூட் ஆயில் விலை மேலே போச்சுன்னா நம்ம அன்றாடம் உபயோகிக்கின்ற பெட்ரோல், டீசல் விலை மேலே போகும்போது இன்ஃப்ளேஷன் வந்து அடிக்கும். ஸோ வென் கம்பேர்ட் டு உங்களுக்கு வந்து அரிசி கோதுமையில் வந்து விலை ஏற்றம் முக்கியமா, இல்லை கோல்டோட நான் நிறைய கோல்டு வாங்கி சேமிக்கிறது முக்கியமா? அரிசி கோதுமை நமக்கு முக்கியம். அதை கருத்தில் கொண்டு தான் கண்டிப்பாக எனக்கு தெரியும் கஸ்டம் டியூட்டியில் வந்து கோல்டில் கை வைக்க மாட்டாங்க, வைக்கல. சரி சார், சேகர் சார். சார், இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. நேற்று வரைக்கும் பங்கு சந்தைகள் மீதான எதிர்பார்ப்பு அதிகம் இருந்துச்சு. நாளைக்கு பட்ஜெட் எவ்வளவு புள்ளிகள் உயரப்போகுது அப்படின்ற, ஆனால் 1000 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு இந்திய பங்கு சந்தைகள். அப்போது எதிர்பார்த்த பட்ஜெட் இல்லாதனால பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை பங்குச்சந்தை டெய்லி அது வீழ்ச்சி அடையதும் ஏற்றம் அடையிறதும் ஒன்று தானே, பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங்னு, அதாவது வியூக வணிகம். அதாவது பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த வியூக வணிகம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கும்போது அது வந்து ரிஸ்க் லெவலும் ஜாஸ்தி. அதை வந்து பெரிய ட்ரேடர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. இது இப்போ எப்படி கோல்டு வந்து பெரிய அளவுக்கு ஏறுதோ இதே மாதிரி சில ப்ரைஸஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்ஃப்ளேட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ அதை வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஜாஸ்திப்படுத்தினது ஒரு இது. ஸோ அதனால ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்கனவே எடுத்திருந்த பொசிஷனை வந்து அவங்க இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் டம்ப் பண்ணும்போது அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வீழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதனுடைய ஃபைன் லைன் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எம்எஸ்எம்இக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நிறைய பார்க்கு, அதாவது இது மெகா டெக்ஸ்டைல் பார்க்கு,
அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங்க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கனால இதனுடைய நிறுவனங்கள்லாம் வந்து நாளைக்கு அதை வந்து ஃபைன் பிரிண்ட்டை சரியாக படிக்கும் பொழுது நிச்சயமாக எப்போவுமே வந்து பங்குச்சந்தைங்கிறது உடனே அதனுடைய எமோஷனுடைய வெளிப்பாடுது. அதனுடைய பூர்ணமாக நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு வேல்யூ பையிங்கிறது உங்களுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்ன்றது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து செல்லிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த வியூக வணிகத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாக போயிடுமே அப்படிங்கிறது, சார்ஜஸ் ஜாஸ்தியாக வருங்கிறதுனால அவங்க வந்து எய்தர் புக்கிங் த லாஸ் ஆர் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது நிச்சயமாக அதனுடைய சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும்போது பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சி வந்து பிரதிபலிப்பாகுது. ஸோ இந்த பட்ஜெட்னால தான் இதனுடைய இதுனா ஒவ்வொரு பட்ஜெட் நடக்கும் போதே ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து நமக்கு மாறி மாறி நடக்கும். ஸோ இன்னைக்கு இந்த முக்கியமான காரணம் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து கூட்டியிருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் அதிகமான வால்யூமை வந்து டவுன்லோட் பண்ணுறதுனால இது வந்து மார்க்கெட் வந்து வீழ்ச்சியாக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த இது மாதிரி நடக்குங்கிறனால தான் இன்னைக்கு வாங்கின ஸ்டாக்கை வந்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு நீங்கள் விற்க முடியாது. செபி அது வாட்ச் டாக்காக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து திடீர்னு ஏன்னா நாளைக்கு வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணும்போது ஃபைன் டியூன் பண்ணி படிக்கும் போது மார்க்கெட் நிச்சயமாக மேலே போகிறதுக்கும். ஸோ அதை வந்து இன்னைக்கு வாங்கின ஸ்டாக்கை நீங்கள் நாளைக்கு விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸும் அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு நம்ம டெம்பரரியாக தான் நம்ம அதை பார்க்கணும். இதற்கு முன்பு பல பட்ஜெட்டுகளை ஒரு பத்திரிகையாளரை நான் பார்த்திருந்த போது அதிலிருந்து வந்த செய்திகள் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பட்ஜெட் ஓரளவுக்கு பெரும்பான்மை மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும்போது பங்குச்சந்தையினுடைய வரவேற்பும் அதிகமாகவே இருக்கும். புள்ளிகளில் உயர்ந்திருக்கு. ஏன் கடந்த முறை பட்ஜெட்டின் போது கூட புள்ளிகள் உயர்ந்தது நாமே செய்திகள் கூட வெளியிட்டிருக்கோம். அப்போ பட்ஜெட்டுக்கும் பங்குச்சந்தைக்குமான ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அந்த தொடர்பினுடைய வீழ்ச்சின்னு கூட அதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, அது நிச்சயமா தொடர்பு இருக்கு. இது இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன். ஓகே டெம்பரரி தான். எஸ் ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். சந்திரசேகரன் சார், காங்கிரஸ் கடந்த சில வாரங்களாகவே சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்ற பெயரையே மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தியை மாற்றணுன்றதா அவங்களுடைய நோக்கமே, அதை செஞ்சுட்டாங்க அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசிக்கும் போது நாடு முழுவதும் 4 நகரங்களில் மிகப்பெரிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும், அதற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் சொல்லி அந்த திட்டத்தினுடைய பெயரையும் சொல்றாங்க. மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம், இதுதான் இந்த திட்டத்தினுடைய பெயர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி கொடுத்த எதிர்ப்புக்கு மத்திய அரசு பணிந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல காங்கிரஸ் கட்சியை ஓரளவுக்கு திருப்திப்படுத்திட்டாங்க மத்திய அரசு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கறீங்க இந்த திட்டத்தினுடைய அறிவிப்பை? இது காங்கிரஸ் கட்சியை திருப்திப்படுத்துறது என்பதே கிடையாது. நீங்க மக்களிடையுமே இந்த இது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சுன்னா சொல்லணும். மகாத்மா காந்தி பெயரை எடுத்துவிட்டு ராம்ஜி என்று பெயர் வைத்ததை வந்து கண்டிப்பாக மக்கள் எல்லோருமே எதிர்த்ததை பார்த்தோம். அதற்கு ஒரு சப்பை கட்டுவதாகத்தான் பாக்குறேன். அவர்களுக்கு காந்தி மேல ஒன்றும் இது கிடையாது. அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஏற்கனவே ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா திட்டத்துக்கு காந்தியை தான் லோகோவா வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அத காந்தி படம் எங்கேயாவது இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு காந்தி கண்ணாடியை மட்டும் போட்டு விட்டு அது காந்தி கண்ணாடி, அதனால் காந்தி பெயர் அந்த ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இப்பவும் இந்த திட்டத்துல வந்து காந்தி கண்ணாடி இல்லாம ஏதாவது கைத்தடியை வச்சாலும் வைப்பாங்க. அவர் படத்தை உபயோகப்படுத்துவதையோ அல்லது காந்தி பெயரை பெருமைப்படுத்துவதையோ இந்த அரசு விரும்பாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதில் அந்த அரசு தொடரும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்க இன்னொன்று ஒரே ஒரு இந்த இதை ஓவராலா பார்க்க போனா, கடந்த பட்ஜெட் நீங்க 5 மாநில தேர்தல் வந்துச்சு. கடந்த வருடம் பட்ஜெட் நடந்த பொழுது பீகார், ஆந்திரா தேர்தல் வந்த பொழுது பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிக அளவிலான பேக்கேஜ் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அத கூட பீகார் ஆந்திரா பட்ஜெட்னு கூட எல்லாம் வரவேற்றோம், எல்லாரும் விமர்சனம் பண்ணோம், நம்ம பேசணும். அட்லீஸ்ட் நான் நினைத்தது, இந்த முறை தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளால தேர்தல் வருகிறது, அட்லீஸ்ட் இந்த மாநிலங்களுக்கு அதிகமான பேக்கேஜ் தருவாங்க, ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே கேட்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களையும் இவங்க செய்யலங்கிறது தான் பெரிய ஏமாற்றம். நீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதிகள், முதலமைச்சர் கூட நேற்றுக்கு கேட்டிருந்தார். ஜல்ஜீவன் திட்டத்திற்காக 3112 கோடி, கல்வி நிதி 3548 கோடி, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 9500 கோடி வர வேண்டியிருக்கு. இது வந்து வர வேண்டிய தொகை. அதை கூட இவர்கள் விடுவிப்பது அறிவிப்பை வெளியிடவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயமா நான் பாக்குறேன். அது மாதிரி பல விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க அறிவித்த திட்டங்கள்ல
நீங்க தங்கம் இதை கூட சொன்னீங்க. அவர் திரு சுப்பிரமணியம் அவர்களோட தெளிவா சொன்னார். அது வந்து தங்கம் என்பது அத்தியாவசியமான பொருள் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொன்னார். ஆனால் அதே நேரத்துல தங்க இருப்பு ஒவ்வொரு நாடும் இன்றைக்கு தங்கம், வெள்ளி வந்து வேறு விதத்துக்கு யூஸ் ஆகுது. வெள்ளி வந்து இன்றைக்கு செமிகண்டக்டர் இந்த துறைகள்லாம் நம்ம முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அதற்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது வெள்ளி. அதனால் அந்த வெள்ளி விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. தங்கம் என்று சொல்வது நம்முடைய நாளைக்கு ஒரு ஆல்டர்னேட், டாலருக்கு ஆல்டர்னேட் என்று சொன்னால் தங்கமாக அது பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் அதை வந்து 6% 3% குறைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதனை அவர்கள் செய்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த வருமான வரியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல 50,000ஆகவும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 75,000ஆகவும் இருந்தது. அதை 1,00,000 ஆக்கியிருக்கலாம். அது மட்டுமல்ல, வீட்டு கடனுக்கான வட்டி சலுகை இருக்குல்ல, அது வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும்தான் கிடைச்சிச்சு, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இல்ல. அதை நியூ டாக்ஸ் ரெஜிம்லயும் அமுல்படுத்தணும்ன்றது எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அதையும் இவர்கள் அறிவிக்கவில்லை அப்படிங்கறத பாக்குறேன். நீங்க இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்ல முயற்சிட்டேன். அதாவது ரயில்வே பட்ஜெட் என்பது இந்தியாவில் ரயில்வே துறை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய துறை. உலக அளவுல மிக அதிக தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் துறையாகவும் அது ரயில்வே துறை இருக்கிறது. அந்த துறை தான் இன்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்து வசதி, ஒரு சாதாரண மக்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து வசதி என்று சொன்னால் ரயில்வே தான். நீங்க அந்த ரயில்வே ஒரு பட்ஜெட்டை வந்து தனியாக அதற்கென்று முக்கியத்துவம் கொடுத்து இருந்த பட்ஜெட்டை வந்து ஒன்றிணைத்து அதன் முக்கியத்துவத்தை குறைத்ததோடு மட்டுமல்ல, நீங்க பல விஷயங்கள்ல அதுல இன்றைக்கு வந்து ரயில் விபத்துக்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம பேசுறோம். அதற்கு கவாச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ரயில் விபத்துக்களை தடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு வந்து நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ரயில்களிலும் அந்த கவாச் சிஸ்டத்தை பொருத்த வேண்டும் என்று சொன்னால் 1,00,000 கோடி என்று ஒரு 4 வருடங்கள் முன்பு அது மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை அது 100% அந்த சிஸ்டம் வந்து பொருத்தப்படல. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னும் ரயில்வே விபத்துகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை. அதே போல கொரோனா காலத்தில் அதனை காரணம் காட்டி மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை வழங்கப்பட்டு வந்தது. அதை இன்று வரை அவர்கள் திரும்ப மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை இந்த அரசு வழங்க மறுக்கிறது. இன்று வரை அதை அறிவிக்கவில்லை என்பதும் ஒரு பெரிய ஏமாற்றமா நான் பாக்குறேன். இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சலுகை, மூத்த குடிமக்களுக்கான சலுகை. எல்லா நாடுகளிலுமே இந்த மாதிரி சலுகை வந்து வழங்கப்படுகிறது. அதாவது சுகாதாரம், இது மாதிரி பயணம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு எல்லா நாடுகளும் சலுகை வழங்குகிறது. நம் நாட்டுல கொரோனாவை காரணம் காட்டி எடுத்ததை வந்து இன்றும் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமான செய்தியா நான் பாக்குறேன். அதே மாதிரி காலாவதியான சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். காலாவதியான சுங்கச்சாவடிகள் வந்து அகற்றப்படும் அப்படிங்கறத இவங்க சொல்லணும். ஏன்னா நீங்க சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க, சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்கன்னா அங்கெல்லாம் சுங்கச்சாவடிகள் போட்டு அது கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த சாலை திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை விட அதிகமாக அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. பண்ண பிறகும் கூட அந்த சுங்கச்சாவடிகள் அகற்றப்படவில்லை என்பதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கிறது, மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. அதையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பட்ஜெட்டாக இருக்கும், அல்லது தமிழ்நாட்டிலிருந்து உள்ள திட்டங்களை வந்து சிறப்பு திட்டங்கள் நிறைய அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தது வந்து மிக மிக ஏமாற்றம். நீங்க இன்னொன்று, ஆதிச்சநல்லூர்ல வந்து ஒரு கலாச்சார மையம் அமைக்கப்படும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு எந்த விதமான ஒரு திட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கல. ஒரு கீழடி அகழ்வாராய்ச்சியில கிட்டத்தட்ட பல பொருட்கள் கண்டறிந்திருக்காங்க. அந்த பொருட்களை ஒரு லேப் டெஸ்ட்னு சொல்லி அனுப்புனாக்க ஒரு பொருளுக்கு 50 லட்சம் செலவாகிறது என்று ஒரு கணக்கிடப்படுகிறது. அந்த டெஸ்ட் போய் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பொருள் என்பதை கண்டறிவதற்கு ஒரு 10 பொருளை செலக்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது, அனுப்பி இருக்கிறது, மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறது. அதுல 5 பொருளை மட்டும்தான் நீங்க இது பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். 5 பொருளுக்கு பட்ஜெட் இல்லை என்று அறிவித்து திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். இதில் கூட ஒரு ஓரவஞ்சனை, அதை கூட பட்ஜெட் இல்லாத அளவிற்கு ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அகழ்வாராய்ச்சி, அது மாதிரி R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கண்டுபிடிப்பு. நீங்க ஒரு தொழில்துறையை சேர்ந்த ஒருவர் கூட சொன்னார் என்கிட்ட, அதாவது ஒரு நாடு நீங்க தொழில்துறையில வளர்ச்சி அடைந்திருக்கு என்று சொன்னால், அல்லது வேற ஏதாவது ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டும் பார்க்க கூடாது, நீங்க எவ்வளவு பேட்டன் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்தியாவில் ஒரு முன்முயற்சி எடுக்கவில்லை, அதற்கான ஊக்குவிப்பையும் இந்த அரசு பட்ஜெட்ல ஒதுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, ஓகே. பாலு சார், இன்னைக்கு நிதியமைச்சர் தன்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை அவங்க சொல்லக்கூடியதே நாட்டினுடைய வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது அப்படின்றாங்க.
ஆனால் சமீபத்திய மாதங்களாகவே தேர்தல் காலமாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய காலமாகவே இருக்கட்டும், சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு மத்திய அரசுக்கு எதிராக நாடு வளர்ச்சி பாதையில் செல்லலை, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கப்படுது, மக்களுக்கு எதிரான ஒரு நிலைமையை இவங்க மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நிதியமைச்சருடைய பேச்சு இன்னைக்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் இருக்கு. நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டு இருக்கு, இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய போறோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இதை இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுடைய 9வது பட்ஜெட் நான் நினைக்கிறேன். ஆமாம் 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 ஆமாம். இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க. வளர்ச்சியில் ஒரு கட்டத்தை அடைஞ்சு விட்டோன்னு சொல்கிறதுக்கு அவங்களால அதுக்கான வழி இல்லை. அது எப்பவுமே சொல்ல முடியாதுல்ல, எப்பவுமே வளர்ச்சி தானே போக முடியும். அது எப்போ சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நம்முடைய அதாவது சென்ட்ரல்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டு, அதற்கான ஒதுக்கீடு என்பது பட்ஜெட் அதிகமாக வரும்போது தான் அந்த வார்த்தை வரும். ஆனால் போய்கொண்டிருக்கிறதுனா எத்தனை வருஷம்? இப்போ 10 வருஷம் முடிஞ்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 13 வருஷத்தில் போய்கொண்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது 2047 டார்கெட் வச்சிருக்காங்க சார். விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றது 2047. அதை நோக்கி தான் நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பல புள்ளிவரங்க வெளிநாட்டு ஆய்விட எல்லாமே சொல்கிறாங்க, இந்த வருஷம் நம்முடைய குரோத் 5.4% போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த குரோத் என்பது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அதான் சொல்கிறேன் நான். குரோத்துக்கு எதை சொல்கிறேன்னா, ஓவராலாக இல்லை, செக்டார் வைஸாக சொல்லணும். அப்போ சொன்னால் தான் அது உண்மையான வளர்ச்சியாக இல்லையாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட சொன்னீங்க, இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனோட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் பெரிய அளவுக்கு உதவி பண்ணக்கூடியதான், உண்மைதான். அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் அளவுக்கு மீறி வந்துக்கிட்டு இருக்கு. 150% நம்ம இம்போர்ட் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தராக மிரட்டிகிட்டு இருக்காரு. அந்த சூழலில் இந்தியாவை புதிய மார்க்கெட்டை நோக்கி போக வேண்டியதாக இருக்கிறது. புதிய இடங்களை நோக்கி மூலதனத்தை ஈர்ப்பதற்கான வேலைகளை அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி செய்யும் போது என்ன வேணும்னா, வெளிநாட்டு மூலதனம் இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான 2 காரணம். ஒன்று, நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவிற்கு வருவது என்பது நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக மட்டுமல்ல, இங்கே நம்ம பல சலுகைகளை கொடுக்கிறோம். அதாவது நிலம் கொடுக்குறோம், வாட்டர் சப்ளை கொடுக்குறோம், மின்சாரத்தை கன்செஷன் ரேட்டில் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து 4 வருஷம் 5 வருஷம் டேக்ஸ் ஹாலிடேன்னு கொடுக்குறோம். அதாவது வரியே கிடையாது அவங்க உற்பத்திக்கு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால தான் இங்கே வராங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கூலி ரொம்ப குறைவு, கொடுக்க வேண்டிய சம்பளம் என்பது ரொம்ப குறைவு. அதனால தான் இந்தியாவுக்கு பல இண்டஸ்ட்ரி இங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேகர் சார், இன்னைக்கு நிதியமைச்சருடைய இந்த உரையிலிருந்து ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்துமே ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய பாதையை நோக்கி போகிறாங்க. கணினிமயமாக்கப்பட்ட வாழ்வாதாரத்துக்கு நம்ம இன்னும் ஒரு படி மேலே போக தொடங்கிட்டோம். அதில் குறிப்பிட்ட கவனத்தை மத்திய அரசு செலுத்தியிருக்காங்களா இன்னைக்கு பட்ஜெட்டில் இருந்து? நிச்சயமாக நல்லாவே செலுத்தியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, அவங்க அக்ரிகல்ச்சரில் ஏஐயுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு முக்கியத்துவமும் அதுக்கான ஒரு ஃபண்ட் அலோகேஷன்ஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங்க்கு நல்ல ஒரு டேக்ஸ் கன்செஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது அது ஒரு ஏஐ தொழில்நுட்பங்கிறது இனிமே இந்தியா ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் ஒரு பெரிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் அறிவு சார்ந்த அந்த சக்தி படைத்த ஒரு சமூகமாக இருக்கிறதுனால இந்த ஏஐயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் ஒரு பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுற அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைய முடியும், ரோல் பிளே பண்ண முடியும். நாம் பல துறைகளில் ஏஐ பயன்படுத்தும் போது அந்த டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம், தரவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா சென்டரை இங்கே வைக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த சர்வரை இங்கே வைக்கிறவங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே எல்லாம் கொடுத்துருக்காங்க, வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பல நிறுவனங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற இந்தியர்கள் H1B விசாக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணவே வேண்டாம், எல்லாமே இங்கேயே நாங்க செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க இங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இங்க எல்லாம் இண்டிவிஜுவல் பர் கேபிட்டா இன்கம் நிச்சயமா கூட போகுது. ஆனா அதுலயுமே சிக்கல் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களுடைய தலைமையிடம் அமெரிக்கால இருக்கு.
ஆனால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூட அமெரிக்க நிறுவனங்கள் பிற நாடுகளில் தங்களுடைய ஹப்பை அமைக்கும் போது அதற்கான வரியையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் நிச்சயமா அமையும். இது வந்து ஒரு அமெரிக்கா எடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து இப்போ எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார தடைகள், டாரிஃப் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ். நீங்க பாத்தீங்கன்னா கனடியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு அவரு. சோ இது வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து இது வந்து பெரிய அளவுக்கு நீடிக்குமாங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு. அதனால இப்போ அவருடைய தலைமையில இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். ஏன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய எந்த ஈவன் அமெரிக்கால இருக்க எந்த பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிஹேவ் பண்ணி ஒரு உலகத்தை அச்சுறுத்துற வகையில பண்ணல. சோ இவருடைய அச்சுறுத்தல் வந்து அப்ப பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபேஸ் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு அவருடைய அணுகுமுறைங்கிறது அக்செப்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கூகுளாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் இந்தியாவை நோக்கி நிறைய இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் நிறைய முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த செமிகண்டக்டர், ஏஐ இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து நாம் வந்து வேலை வாய்ப்பில் தன்னிறைவு அடைகிறதும் பர் கேபிட்டா இன்கம் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏஐல மூலமா நாம வந்து ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து ஒரு முன்னேற்றம் வருங்காலில் எப்படி வந்து சாஃப்ட்வேர்ல வந்து 2000க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய இளைஞர் சக்தி வந்து பணம் வந்து அந்நிய செலாவணியை வந்து ஈட்டினாங்களோ நிச்சயமா ஏஐ மூலமா வந்து நாம வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு எல்லா துறையிலையுமே வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே அக்யூரசியா இருக்கும். அதை தான் வந்து நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த குவாலிட்டி சர்வீஸ், அந்த ஸ்டாண்டர்டு, ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நோக்கி தான் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. இது எல்லாமே இனி அடுத்தது நமக்கு வந்து ரெவென்யூ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல ஏஐ முக்கியமான ரோலை பிளே பண்ணும். திரு சுப்பிரமணியன் சார், இன்னைக்கு பட்ஜெட்ல மாநில அரசு சாமானிய மக்களை விட்டுருங்க, மாநில அரசு எதிர்பார்த்தது வரி பகிர்வு விகிதத்தை அதிகரிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பல மாநில முதலமைச்சர்கள் மத்திய நிதியமைச்சகத்திற்கு கடிதங்கள் எழுதியிருப்பாங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. 41% அப்படின்றத 50% உயர்த்துங்க, வரி பகிர்வு குறைவாக இருக்கிறதுனால பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுல எங்களுக்கு தாமதம் இருக்கு, இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் எங்களால் செயல்படுத்தக்கூட முடியல அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளுமே இல்லை. 41% தான் மாநில அரசுகளுக்கு வரி பகிர்வு வழங்கப்படும் அப்படின்றத நிர்மலா சீதாராமன் மிக உறுதியாக தெரிவிச்சு விட்டாங்க. இது மத்திய அரசு இந்த முடிவு முதல்ல ஏன் எடுத்திருக்கும்? இது மாநில அரசுக்கு ஒரு வகையான பின்னடைவு. இனி வரக்கூடிய நாட்களில் மாநில அரசுகள் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கோ ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கோ சிக்கல்கள் ஏற்படுமா? சரி, சதவிகிதம் மாற்றம் இல்லை என்றாலும் மேலே கிராஸ் டெவல்யூஷன் நீங்கள் பார்க்கும்போது 41%, 41 இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? உள்ளே போய் டீட்டெயிலில் பார்க்கும்போது மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடுக்கு 4.079 இருந்த சதவிகிதம் 4.097 மாறி இருக்கு. ஓகே, இது பெரிய இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் இல்லை. ஏன்னா சரி, அதாவது 145 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் கிட்டத்தட்ட 35 டெவல்யூஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும்போது இப்போ ஒரு மாநிலத்திற்கு ஒரு காரணிகள் மூலமாக பிரித்து கொடுக்கும்போது இன்னொரு மாநிலம் அதை இழக்க வேண்டியிருக்கும். நம்ம அப்படி தான் ஒட்டுமொத்தமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா கூட சில மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கும், சில மாவட்டங்கள் மட்டும் வளரும். ஸோ வளர்கின்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வருமான வரி அதிகமாக இருக்கும், ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும். அதை எடுத்து மற்ற மாவட்டங்கள் கொடுக்குற மாதிரி இங்கே மாநிலங்களிலேருந்து இன்னொரு மாநிலம் கொடுக்குறாங்க. அது சரி, அந்த மாதிரி ஒட்டுமொத்த வளர்ச்சியை பார்க்கும்போது இன்றைக்கி அந்த இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது, அதாவது எல்லா இதுலேயும் கேட்டிருக்கிறாங்க. தமிழக முதல்வர் வந்து 50% வேணும்னார். அதாவது 41% வந்து குறைவாக இருக்குது, 50% வேணும்னாங்க. 50%ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்துக்கு சரி 50% கொடுத்துட்டாங்கன்னா கூட தமிழகத்திற்கு எவ்வளோ அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி தான் வரும். நீங்கள் 10,000 கோடியை வைத்துக்கொண்டு 1,00,000 கோடி கடன் அடைச்சிருவீங்களா? ஓகே, என்னோட இது என்னென்னா என்ன காரணிகள் அடிப்படையில் உங்களுக்கு இந்த 4.079 என்பதை 6ஆகவோ 7ஆகவோ உயர்த்த வேண்டும், அந்த மாதிரியான கோரிக்கை யாருமே வைக்கல. அதை வைத்திருந்தால் ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு வேளை பரிசீலனை செய்யப்பட்டிருக்கலாம். அது மாதிரி யாரும் வைக்கல. ப்ராடாக கிராஸ் டெவல்யூஷன் 41 இருக்குதுங்க, 50 ஆக்கணும், கர்நாடகா 60 ஆக்கணும்னாங்க. ஸோ அப்படி தான் போனாங்களே தவிர எதன் அடிப்படையில் எனக்கு உள் ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, உள் ஒதுக்கீடு தான் மிக மிக முக்கியம். உள் ஒதுக்கீடு எப்படி பண்ணுறீங்க, அதில் என்னென்ன காரணிகளை சேர்க்க வேண்டும், அந்த காரணிகளில் தமிழகம் எவ்வாறு முன்னேறி இருக்கிறது, அதன் அடிப்படையில் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய பணம் வரும். சரி, இது வந்து ஒரு அரசியலுக்காக வச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி நமக்கு இங்கே இருக்கிற நம்ம கஜானாவில் வர வேண்டிய பணமே நம்ம கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம். நம்ம உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் 505 வாக்குகள் கொடுத்தாங்க. ஆனால் அத்தனையும் நிறைவேற்ற முடியுமான்னு மக்களுக்கு ஐயம் இருக்குன்னாங்க. இல்லைங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க,
அங்கே இருக்க முன்னாடி நடந்த அரசாங்கத்தில் அந்த ஊழல்களை வந்து கலைந்து விட்டு அதன் மூலமாக பணத்தை நிதி வருவாயை மீட்டு அதிகரித்து செயல்படுத்தும் சொன்னாங்க. அதில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இப்போ 505 வாக்கு நிறைவேற்றிட்டான்னு சொல்கிறாங்கல்ல, ஒத்துக்கிறோம், 505 வாக்கு நிறைவேற்றிட்டீங்க. எவ்வளோ பணம் செலவாச்சு? அந்த பணத்தில் எவ்வளோ வந்து ஊழல் மூலமாக மீட்கெடுக்கப்பட்டு பணம் செலவாச்சு, எவ்வளோ கடன் வாங்கி செலவாக்கினீங்க? இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்களா? எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அரசியலாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசாங்கம் நடத்தும் போது வரி வருமானம் தான் மிகப்பெரிய வருமானம். அந்த வரி வருமானத்தை நம்ம உயர்த்தவும் முடியாது. ஏன்னா மக்களோட வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும், இன்ஃப்ளேஷன் மேலே போகாமல் பார்த்துக்கணும். மற்ற காரணிகளும் இருக்குது. அது அண்டை நாடுகள்லேருந்து வர ப்ரெஷர்ஸ் இருக்கட்டும், இல்லை அமெரிக்காலேருந்து வர டாரிஃப் வார் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து விலையேற்றத்தை வந்து தடுத்து மக்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு வரும்போது அதற்கு மத்திய அரசாங்கத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது, மாநிலங்களுக்கும் தேவைப்படுகிறது. அதன் மூலமாக பண்ணப்பட்ட அந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனாக இது இருக்கும் பார்க்குறேன் நான். தமிழகத்திற்கு ஒரு 250 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஏன்னா அந்த டேட்டா அப்படி தான் சொல்லுது. அதனால் இதை வைத்துக்கொண்டு நம்ம அரசியல் பண்ணதை தவிர்த்து விட்டு நம்மள்கிட்ட நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சரே சொன்னார், 3% ஜிடிபி வந்து விரயமாகுதுன்றாரு. 3%ன்றது 1 லட்சம் கோடி. நீங்கள் கடனே வாங்க வேண்டாம். ஸோ அதை பார்க்கலாமே நம்ம வந்து நமக்கு பின்னாடி முதுகில் என்ன இருக்குன்றதை பார்க்காம முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து இது அரசியலாக்கப்படுகிறது. இன்னொன்று, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு தான் சொல்கிறாங்க. சார், தமிழகம் வந்து போன பட்ஜெட்டில் தமிழகத்தை பற்றி உச்சரிக்கவே இல்லை, பேரையே உச்சரிக்கலன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் எக்கனாமிக் சர்வேல 30 இடத்துல தமிழகம் சொல்லியிருக்கிறாங்க. அதை யாராவது பார்த்தோம் நம்ம. இன்னைக்கு ஹைஸ்பீட் ரயில் சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத் விடுறாங்க. அப்புறம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற அந்த பொதிகை மலை, அதை ட்ரக்கிங் எடுத்து வராங்க. அதை பற்றி யாராவது பேசணுமா? 5 மெடிக்கல் டூரிசம் ஹப்ஸ் கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழகம் தான் மெடிக்கல்லையே வந்து நம்பர் 1. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது அந்த காலத்துலேருந்து. அப்போ எவ்வளோ மெடிக்கல் டூரிசம் நமக்கு வரப்போகுது இல்லைங்களா? அவங்க சொல்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அதன் மூலமாக நிறைய ஒரு 5 ரீஜனல் ஹப்ஸ் ப்ரொமோட் பண்ண போகிறான்றாங்க. ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், சித்தா, ஹோமியோபதி, இதெல்லாம் யார்? பண்டை கால மருத்துவங்கள். இது வந்து நம்ம புதுசாக வந்து ஆங்கிலம் மெடிசன் வந்து ப்ரொமோட் பண்ணலாங்க. நம்மள்ட்ட இருக்கிற பழம்பெரும் மருத்துவ துறைகளை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. தமிழகத்திற்கு அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மெடிக்கல் டூரிசம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், ஆயிரவிளக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை பரங்கிமலை பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எவ்வளோ வெளிநாடு மக்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கன்வென்ஷனல் மெடிசன்ஸ் நம்ம திருப்பி அதை பின்னாடி போகிறாங்க அவங்க. நம்ம எப்படி நம்மளோட கலாச்சாரத்தை ப்ரொமோட் பண்ணுறது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி வந்து மன நிம்மதியோட மக்கள் வாழ வேண்டும். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நிறைய பேர் இன்றைக்கி டயபிட்டிஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, பிபியில் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் உள்ளே போனால் தான் உண்டு. அதற்கு இந்த அரசாங்கம் திட்டம் தீட்டியிருக்குது. அதன் மூலமாக நமக்கு நேரடியாக பயன்பெறுவோம். அதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் ஹோலிஸ்டிக்காக பட்ஜெட்டை பார்க்கணும். நம்ம ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டது, ஓரவஞ்சனை செய்யப்பட்டதுன்னு பார்க்கக்கூடாது. அரசியலை கடந்து அவங்க பண்ணிருந்தா இப்போ எலெக்ஷனுக்காக நிறைய திட்டம் அறிவிச்சது கூட ஒரு வகையிலான அரசியல் தான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க, கடந்த ஆண்டு நீங்க அறிவிக்கவே இல்லை, தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாடு நீங்க உச்சரிக்கிறது எல்லாமே அரசியல் அப்படின்னு தானே சொல்றாங்க. தமிழ்நாடு உச்சரித்தது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பட்ஜெட்ல 4 இடங்கள்ல தமிழ்நாடு குறித்தான அறிவிப்பு வந்திருக்கு. கரெக்ட். அது மாதிரி யாருமே பேச மாட்டாங்க சார். போன வாட்டி என்ன சொன்னாங்க? இப்போ 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தீங்களே, அது அரசியலுக்கா மக்களுக்கா? 3000 ரூபாய் பொங்கல் பரிசு போன வருஷம் கொடுக்கல. போன வருஷம் மக்களுக்கு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா போன வருஷம் கொடுத்துருக்கணும்ல. போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் 30,000 கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியலுக்காக தானே கொடுத்தீங்க. பாஜக என்பது அரசியல் கட்சி தானே, அபிலா பண்ணுவாங்க அவங்க. அதனால அப்படி பண்ணி தான் இன்னும் நிறைய பண்ணியிருக்க முடியும். அப்போ பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், தமிழகத்துக்கு ஒரு 10 ரயில் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், இது தேர்தலுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி பண்ணாலும் தேர்தலுக்குன்னுவாங்க, இப்படி பண்ணாலும் தேர்தலுக்குன்னுவாங்க. அது மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ, என்ன அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. அதான் நான் பார்க்குறேன். ஓகே பாலு சார், நிறைவான கருத்து இந்த பட்ஜெட் குறித்து? என்னை பொறுத்த அளவில் புதிய மாற்றங்கள் அல்லது புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக வேணால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தினுடைய பெயர் வந்து பல்வேறு எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க மாற்றி கொண்டிருக்காங்க, ஒரு மாற்றை கொண்டு வந்திருக்காங்கிற ஒன்று சொல்லலாம். மற்றபடி அடிப்படையான விஷயங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக தனிநபர் இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களில் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், தோல் தொழில், இதற்கான அந்த இன்புட், அதனுடைய வரிகள், அதனுடைய மூலப்பொருளுக்கான வரிகள் குறைக்கப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது,
இது எல்லாவற்றுக்கும் மேலாக பட்ஜெட்டுக்கு இப்போ 10 நாள் முன்னால் இவங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நாங்கள் மாற்றுறோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 150 நாள் மாற்றினா அந்த 50%ங்கிறதுல 50 அதில் ஸ்டேட்டினுடைய மாநிலங்களுடைய பங்கு தான் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறது பட்ஜெட்டில் நான் பார்த்த வரை தெரியல. அதெல்லாம் வந்தால் தான் இந்த பட்ஜெட் எப்படி மாறுதலாக இருந்ததா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நிர்மலா சீதாராமனால் அல்லது மத்திய அரசால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்று அப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்கு நம்ம வந்துட வேண்டியதான் நான் நினைக்கிறேன். சந்திரசேகரன் சார், சார் உங்களுடைய நிறைவான கருத்து. ஆக்சுவலாக அந்த மாநிலங்களுக்கான டெவல்யூஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 41% என்பது மாற்றமில்லை என்பது வந்து அது குறைந்த தொகையாக இருந்தால் கூட அதில் மாற்றமில்லை, மாநிலங்களின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதில் ஒரு ஏமாற்றம் தான். இன்னொன்று 41% சொல்லிட்டு இவர்கள் அலாட் பண்றது என்னவோ அது 39, 38 குறைந்து தான் அந்த டெவல்யூஷன் வழங்கப்படுகிறதுங்கிறது தான் மாநிலங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கு. அது மாதிரி நஷ்டமடைகிற வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பங்குகளை எல்லாம் கொண்டு போய் எல்ஐசியோடைய இதில் ஷேரில் வாங்கி அதனையும் வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய முயற்சியில், அதனையும் நலிவடைய செய்யக்கூடிய முயற்சியில் இந்த அரசு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் அதையும் செய்வதை இந்த அரசு நிறுத்த வேண்டும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த செய்தியையும் பார்க்கணும். நீங்கள் கடன், இந்தியாவுடைய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வாங்கினது, காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றையும் குறை சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி 65 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் 2014 வரைக்கும் 55.87 லட்சம் கோடி தான் வாங்கி இருந்துச்சு. ஆனா இந்த 2025 கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக வாங்கின கடன் தொகை பாத்தீங்கன்னா 181.74 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. இப்ப இந்த 2027 புதிதாக 11.7 லட்சம் கோடி கடன் புதிதாக வாங்க திட்டமிடுவதாக இந்த பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியாவில் எல்லோருடைய தலையிலும் கடன் சுமையை ஏற்றுகின்ற வகையில் தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. அதை புதிதாக வரி வருவாய்க்கோ அல்லது புதிதாக நீங்க கார்பரேட் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ்ல மாற்றம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. நீங்க எல்லா இடங்கள்லயும் எல்லா நாடுகள்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் அதிகப்படுத்துவாங்க, தனிநபர் டாக்ஸை குறைப்பாங்க. இவங்க ஆனா கார்பரேட் டாக்ஸ் என்பது குறைக்கப்படுகிறது, கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அளிக்கப்படுகிறது, கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி வரி தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, விவசாயிகளுக்கு எந்த கடன் தள்ளுபடியும் செய்வதில்லை. இதைத்தான் இந்த அரசு தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறது. அதில் மாற்றம் வந்தால் ஒழிய இந்த அரசின், அதாவது ரூபாயின் மதிப்பு உயர வேண்டும், விவசாயிகளின் மதிப்பு உயர வேண்டும், தனிநபர் வருவாய் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் எடுத்துச் செல்லப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தாமஸ் சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயத்தை பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது மூலதன செலவினம், வருவாய் செலவினம். வருவாய் செலவினம் வந்து குறைவாக இருக்கணும், மூலதன செலவினம் வந்து அதிகமாக இருக்கணும் பர்சன்டேஜ் வைஸ். அதுக்கு அடுத்த 10-15 ஆண்டுகளாக அதாவது 12.16% இருந்தது வந்து 22.85% இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. என்ன மூலதன செலவு கேபெக்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் முக்கியமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேர்கொண்டு நான் சொன்ன நிதி பற்றாக்குறை 4.2. ஆனால் இனிமேல் வந்து வர பட்ஜெட்லேயே அரசின் கொள்கை என்னவாக இருக்க போதுன்னா, நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிடிபிக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்குறோம் அது வந்து நம்ம வந்து 55% குறைச்சிருக்கோம் இந்த வருஷம். இதே நான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். இது ஜப்பானில் வந்து 238%, அமெரிக்காவில் வந்து 120%. நம்ம வந்து சைனாவில் தான் மட்டும்தான் நம்ம லெவலில் இருக்கு. ஸோ அந்த ஜிடிபிக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் சதவீதம் வந்து நம்ம நல்லா குறைச்சிருக்கோம். அது வந்து நல்ல இன்னொரு கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு. அது 14 துறைக்கு வழங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12.6 லட்சம் புதிய ஜாப்ஸ், இன்டைரக்ட் டைரக்ட் ரெண்டுமே சேர்த்து புதுசாக வந்திருக்கு. அதே சமயம் 2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதிய தொழில்கள் வருது. நான் சொன்ன மாதிரி 12 லட்சம் புதிய ஜாப்ஸ் அதில் கிரியேட் ஆகிருக்கு. அது நிறைய துறையில் இருக்குது. ஜவுளித்துறைக்கு இருக்குது, கெமிக்கல்ஸு, அப்புறம் வந்து பேட்ரி, அந்த புதிய தொழில் துவங்குவதற்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. இப்போ அதுதான் இப்போ டெக்னாலஜி யார் சூப்பர்மசி இருக்கோ அந்த கண்ட்ரி தான் இனிமேல் வந்து ஃபியூச்சர் அப்படி தான் போகும். அதில் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி உலகத்தில் கண்டறியப்பட்டது 64 கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. அதில் இந்தியாவில் வந்து 45 துறையில் வந்து இந்தியா வந்து அதில் இருக்காங்க. அது இன்க்ளூடிங் இந்த டீப் டெக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்,
இந்த துறையில் எல்லாம் வந்து முதலீடுகள் அதிகமாக வருது. இன்னைக்கு கூட பட்ஜெட்டில் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஸோ இதுதான் நான் வந்து முக்கியமான இதாக பார்க்குறேன். சரி, திருசேகர். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்முங்கிறது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. பெரிய அளவுக்கு அதில் வந்து அரசாங்கத்துக்கு டேக்ஸில் வந்து ஒரு லாஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து இந்த டேக்ஸை வந்து நம்ம இதை இன்டைரக்டோ டைரக்ட்லேயோ வந்து இப்போதைக்கு வந்து இந்த சூழலில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, க்ரோத்து இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது தவிர்த்து இப்போ வந்து நம்ம யுஎஸோடைய ஒரு டாரிஃப் இஷ்யூனால அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் அந்த துறை சார்ந்த அதுக்கு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை வந்து தோல் சார்ந்த உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், இது மாதிரியான நிறுவனங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறது, இன்டைரக்டாக எப்படி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நிறைய அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5 lakh பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு இதை வந்து அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸை எப்படி அர்பனைஸ் ஆக்குறது, எப்படி அந்த ஏரியாவை டெவலப் பண்றது, அதுக்கு ஒதுக்கீடா ஒரு 5,000 crore வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். மெடிக்கல் டூரிசத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு எப்படி பண்றது, வெல்னஸ் எவ்வளவு முக்கியம். ஏன்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஆயுஷ் நம்மளுடைய பாரம்பரியமான மருந்துகளை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம அந்த இயற்கையோட சார்ந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட், அதை வந்து டூரிசம் மூலமா எக்ஸ்போர்ட் அந்த ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்றது, மெடிக்கல் டூரிசம் மூலமா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். பிஸ்கல் டெபிசிட், அதாவது நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். அதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையா வந்து 4.3 அப்படிங்கிறத இப்போ இருக்கிறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 2027க்குள்ள ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. அதாவது நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றது வந்து அப்புறம் அது வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும்போது அது ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் நான் என்னுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து அவங்க வந்து விஷனா வச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து நாம வரவுக்குள்ள செலவு பண்ணணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்து இந்த பட்ஜெட்டும் இருக்கு. இந்த பட்ஜெட் வந்து ஒரு டைரக்ட் டாக்ஸ்லயோ இல்ல வந்து பெரிய பர்சனல் டாக்ஸ்லயோ வந்து பெனிஃபிட் எதிர்பார்க்கலன்னா ஆல்ரெடி அதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட உண்டு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு growth ஓரியன்டா இருக்கணும், நம்ம வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வளர்ந்தாலே வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல கொடுக்கப்பட்ட பட்ஜெட். இது ஒரு நிகழ்கால வளர்ச்சியை தாண்டி எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கீங்க. நம்மோடு திரு வெற்றி விடியல் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், இப்போ இந்த பட்ஜெட் வாசிப்பதற்கு முன்பு ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன், இதெல்லாம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு சமீபத்திய நிகழ்வுகள் மூலமா அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏன்னா தனி மனித தான் எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லையா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருக்கா? தனி மனிதனுடைய இன்கம் டேக்ஸில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் காலையிலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் 3-4 வருடங்களில் தர வேண்டியதை முதல் வருடமே தந்து விட்டார்கள். அது வந்து அதனுடைய அரசியல் நோக்கம் உண்டு, அரசியல் பார்வையும் உண்டு. இதற்கு பிறகு இதில் ஒரு மாற்றம் வரும் வேண்டும் என்றால் அந்த சேலரிட் எம்ப்ளாயீஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அது முதல்ல 75,000 ரூபாய் ஓல்டு ரெஜிம் மாத்திரம் சொன்னாங்க. அப்புறம் அது புது ரெஜிமுக்கும் கொண்டு வந்தாங்க. அந்த 75,000 ரூபாயை 1,00,000 ரூபாயை ஆக்குவதற்கு வாய்ப்பு, அவ்வளவுதான். அதுவும் இந்த தடவை வரல. அதை அவங்க டிங்கர் பண்ணணும்னு விரும்பலை. இன்னும் ஒரு 2 years கழிச்சு தான் 12 லட்சத்தை எப்படி 14 லட்சம் ஆக்கலாம்னு பார்ப்பாங்க. அது இன்ஃப்ளேஷனோட லிங்காக இருக்கிற ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்தது அதில் கிடைக்காதது என்றால் 50 லட்சம் ரூபாயை கேபிட்டல் கெயின்ஸில் நம்ம பாண்டில் போடலாம். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பாண்டுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸில். அது நில விலை அதிகமாகி இருக்கிற காரணத்தினால் அதை 75 லட்சத்திற்கோ அல்லது 1 கோடிக்கோ போக வேண்டியிருக்கும். இப்போ எல்லாருமே டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. எந்த நிலத்தை போய் விற்க போனாலும் ஒரு நல்ல இடத்துல லேண்டுன்னா அது 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. மேலே இருக்கிற காரணத்தினால டேக்ஸை அவாய்டு பண்ணுற வாய்ப்பு கொடுக்கப்படலை. இப்போ எனக்கு நீங்கள் சாய்ஸ் கொடுக்கலாம், 75 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ நீங்கள் பாண்டில் போட்டால் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். சொல்லிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கலாம். இப்போ 4,000 கோடி இதற்காக ஒதுக்குறேன், 5,000 கோடி இதுக்காக இருக்கிறேன், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாங்கிற ஒரு பாண்டுக்கு கீழே கொண்டு வரேன். இதுக்கெல்லாம் ரெடிமேடு ஃபண்ட்ஸு இந்த இடத்துல இருக்குது. அது ஒன்று அவர்கள் அந்த கோணத்தில் பார்க்கவில்லை. இன்னொன்று எதிர்பார்த்தது விவசாயிகளுக்கு உண்டான சில சலுகைகள். அதில் கடனை தள்ளுபடி பண்ணுறதுன்ற ட்ரெண்டுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் பெருசாக போகாது. ஏன்னா அது வந்து அந்த அந்த சுமை
வங்கியின் மீது விழுந்து விடுகிறது. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற கடனை மாத்திரம் தள்ளுபடி பண்ணுவாங்க. தள்ளுபடி பண்ணினா அதை மாநில அரசு அதை எடுத்துக்கொள்ளும். மாநில அரசு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்து விடும். வரி வருவாயிலிருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரும். அப்போ வங்கிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம மொத்தமாக விவசாயிகளினுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னா, வங்கி அந்த வங்கியின் மீது நம்பிக்கை போயிடும், பணம் கொண்டு போய் போட மாட்டாங்க. அதனால் அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்பொழுது செய்திருப்பது தனிநபர் இறக்குமதி செய்யக்கூடிய சில மருந்துகளை அதிகமாக்கி இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி ஏற்கனவே ரெண்டு இதை வந்து பண்ணிட்டாங்க. அதனால் அதில் வரத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. தங்கத்தினுடைய இம்போர்ட் டேக்ஸை குறைக்கணும்னு அரசு நினைக்காதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதை வந்து என்கரேஜ் பண்ண விரும்பலை. தங்கத்தினுடைய இம்போர்ட் டேக்ஸை குறைச்சா விலை அதிகமானாங்க, தனிநபர் வாங்கக்கூடியவர் மட்டும்தான் கூடுதலாக வாங்குவார். அது வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு பர்ச்சேஸ் பெனிஃபிட்டை கொடுக்க போகிறதில்ல. அதனால் அதை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் செய்திருக்கக்கூடிய மேட்டரில் பலம் பொருந்தியதாக நான் கருதக்கூடியது இந்த லோக்கல் பாடிஸுக்கு உண்டான ரெவென்யூ பாண்டுன்னு ஒன்று உண்டு, சாதாரண பாண்டுன்னு ஒன்று உண்டு. ரெவென்யூ பாண்டுன்னா எதன் மூலமாக ஒன்றை உருவாக்குகின்ற போது அதில் ரெவென்யூ வருமோ, டோல்கேட், அதுக்கு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணலாம். அந்த இதை அமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா, அந்த பணத்துக்கு பாண்டு கொடுக்கலாம். இன்னொன்று விளையாட்டு திடல், அதுலேருந்து ரெவென்யூ வராது, பட் அது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படி ரெண்டு விதமான பாண்டை இஷ்யூ பண்ணலாம். அதுக்கு உண்டான நோக்கம் இப்பொழுது வந்திருக்கு. அடுத்த வருடம் இதை விட இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக செய்வார்கள். மற்றபடி இதில் கிடைக்கக்கூடியது என்பது ட்ரம்ப்பினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு நாம் எதிர்வினை பெரிதாக ஆற்ற முடியாது. அந்த இடத்தை தாண்டி மீதி இடங்களுக்கு போக வேண்டும் என்பது. உலக நடப்பை ஒரு 2 வரி சொல்லலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் 2 சூப்பர் பவர் இருந்தது. அமெரிக்கன் டாலர் அதிகமாக இருந்தது. அமெரிக்கன் டாலரை கொஞ்சம் வீக்கன் பண்ணணும், அதனுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பல நாடுகளுக்கு வந்திருக்கிற காரணத்தினால் யூரோ டாலர் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மிக வேகமாக வளரவில்லை. அதற்கு ஒரு மாற்று இப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்று மாத்திரம் வரும். பண்ட மாற்று முறைங்கிறது ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு கொரோனா ஒரு இது வந்ததுனால, உக்ரைன் வார் வந்ததுனால ஆயிலுக்கு பதிலாக ருப்பியை வாங்கிக்கிறேனோ, ஆயிலுக்கு பதிலாக அரிசியை வாங்கிக்கிறேனோ சொல்வது நீண்ட காலம் செல்லுபடியாகாது. ஏன்னா நாம் மாத்திரம் தான் அரிசி சாப்பிட்றோம், அவன் சாப்பிடல, அதனால் அவன் வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் வேறு ஒரு நாணயம், அதாவது டாலருங்கிறது இல்லாமல் இன்னொரு நாணயம், பிரிக்ஸு இதெல்லாம் அமைப்புகள்லாம் தோன்றி சில பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டார். இதன் மூலமாக வேறு ஒரு நாணயம் வரும். அந்த நாணயம் வருகின்ற பொழுது அமெரிக்காவின் மீதான டிபெண்டன்ஸ் குறையிற பொழுது இது போன்ற ஒரு அதிகாரத்தை தன்னுடைய நிலையை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்வது என்பது நடக்காது. அவர்களுடைய பலமே அவர்களுடைய உற்பத்தி திறனும், பரந்த நாடும், சுதந்திர மனப்பான்மையும், அவர்களுடைய புத்தாக்க எண்ண ஓட்டங்களும் ஆகும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம். உலகம் முழுவதும் பல இடங்களில் சண்டை நடந்து கொண்டிருந்தது. வார் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தது. அந்த வார்கள் குறைய ஆரம்பித்த உடனே அவங்களுடைய எக்கானமி கஷ்டப்படுது. இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட். ட்ரம்ப்புடைய பதவிக்காலம் 4 வருடங்கள் தான். ஒருவேளை 4 வருடங்களுக்கு பிறகு இந்த நிலைமை மீண்டும் சீரடையும், அதனால கூட ஒருவேளை அதுல மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஐரோப்பிய யூனியன் கூட சமீபத்துல அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ டெம்பரவரியாக இதை ஒரு சொல்யூஷனாக வச்சுக்குவோம். அது 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ட்ரம்ப் வரப்போறதுல 2 முறை தான் அவருக்கு முறை கொடுக்கப்படும். அதனால இப்போதைக்கு அதில் பெரிய நிவாரணம் தேட வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சதால கூட இந்த பட்ஜெட்டில் இப்படியான அறிவிப்புகள் இருக்கலாம்ல. ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம் இது போன்ற இந்த சர்ஃபைட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிலைப்பாடு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பூட்டான் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. கட்டுப்பாடுன்னா நேரடி கட்டுப்பாடு கிடையாது, அது ஒரு தனி நாடு. ஆனால் அவர்களுடைய டிஃபென்ஸையும் அவர்களுடைய வெளி உறவு கொள்கைகளையும் நாம் ஓரளவிற்கு நிர்ணயிப்போம். 2007 நிர்ணயிப்போம் என்பதிலிருந்து வழிகாட்டுவோம்னு வந்தது. அதற்கு பிறகு அவர்களை தனியாக விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு உதவி மாத்திரம் தான் செய்கிறோம். இந்த டாமினேஷன், இந்த இன்னொரு நாட்டின் மீது நம்முடைய மேலாதிக்கம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ ட்ரம்ப் செய்கிற மாதிரி எங்கிட்ட ஆயில் வாங்கலை அப்படின்னா நான் உனக்கு எல்லாத்தையும் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் அமெரிக்கா தன்னுடைய ஆயிலுங்கிறத கொஞ்சமாக தான் பயன்படுத்துறது. அதனால் அந்த ட்ரம்ப்புக்கு 2ஆம் முறை வாய்ப்பு அதாவது 3ஆம் முறை வாய்ப்பு கிடையாது என்பதை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அமெரிக்கா கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலைமை வரும். இதற்கு ஒரு முன்னோடி இருக்கிறது, அதை முடிக்கிற மாதிரி சொல்கிறேன்.
சப்ரைம் அவங்க நினச்ச மாதிரியான எஃபெக்டை கொடுக்கல. சப்ரைம் என்பது கடன் சக்திக்கு மீறி கடன் கொடுப்பது. தனிநபர் ஒருத்தர் 10 லட்சம் கடன் வாங்கலான்னா அவனுக்கு 20 லட்சம் கொடு, அவன் கடன் வாங்கட்டும், வீடு வாங்கட்டும், வீடு வாங்கினானா அதுக்காக உழைப்பான், நாட்டு பொருளாதாரம் முன்னேறிடும்னு அப்போ நினைக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா பை ஃபார் சாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சாம் என்பது அவர்களுடைய நாட்டின் இந்த அமெரிக்காவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள இந்த மெஜிஷியன் தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. பை ஃபார் சாம், நீங்கள் வாங்கினாதான் பொருளாதாரம் முன்னேறும். நீங்கள் ஆனால் யாரும் வாங்கலை, கடன் வாங்கி வச்சிருந்த வீட்டெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் சப்ரைம் ஃபெயில் ஆச்சு. அந்த மாதிரி இதுவும் அவர்களுக்கு எதிர்மறையான ஒன்று. சுதந்திர மனப்பான்மை உடைய நாடு தான், அவர்கள் மாதிரி புத்தாக்கத்தில் ஈடுபடுபவர்கள் யாரும் கிடையாது தான். இவை எல்லாம் இருந்தால் கூட பொருளாதாரத்தில் கைமுறுக்கல் என்பது கடந்த 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு குறைந்து கொண்டே வந்து கடந்த நூற்றாண்டில் போய்விட்டது. இதன் பிறகு கையை முறுக்கி காலை முறுக்கி அதட்டி உருட்டி யாரையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எக்ஸ்போர்ட்டே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை பனானா எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் ஒரே ஒரு பொருளை மாத்திரம் வச்சிருவாங்க. ஒரு வாழைப்பழ கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழைப்பழம் மட்டும் வித்துக்கிட்டு இருக்காரு, வாழைப்பழம் சப்ளை வரலன்னா கடை கிடையாது. அந்த பனானா எக்கானமியை வேடிக்கையாக உருவாக்கியிருக்காங்க. அப்படி பனானா எக்கானமி இப்போ இல்லை. எல்லா நாடும் எல்லா துறையிலையும் இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக க்ளவுடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு கன்செஷன் கொண்டு வந்திருக்காங்க. க்ளவுடு இந்த இப்பொழுது எல்லோரும் ஏஐயை பற்றி பேசுகிறோம். ஏஐயை பற்றி பேசுகிற பொழுது க்ளவுடுங்கிறது நமக்கு மறந்து போச்சு. க்ளவுடை நீ பயன்படுத்தினியானா இந்த நாட்டில் வர வருமானத்திற்கு உனக்கு ஊக்கத்தொகையும் டேக்ஸ் ஹாலிடேவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா க்ளவுடு ஆப்ரேஷனில் மென்பொருளை உருவாக்குறதுலேருந்து எல்லாமே இங்கே நடத்திட முடியும், அதனுடைய பயன்பாட்டையும் கொண்டு வர முடியும். இப்போ உதாரணமாக வருமான வரி தாக்கல் செய்கின்ற ஒரு ஆப்புன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய லேப்டாப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கடந்த 2 வருடங்களாக க்ளவுடில் வந்து விட்டது. க்ளவுடில் வந்த உடனே அதனுடைய விஸ்தீரணம் நிறையா வந்து அதற்கு கொடுத்துருக்கிற கன்செஷன் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த தடவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் கொடுத்ததுன்னா அது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்கிற பலத்தோடு அவர்கள் செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன். சார், நாட்டில் சாமானிய மக்கள் தான் பெரும்பான்மை மக்கள். இந்த பட்ஜெட்டில் ஆல்ரெடி இந்தியாவில் பணவீக்கம் இருக்கிறது, பொதுமக்களுடைய நுகர்வு தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏற்றம் அப்படின்றது மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களை கூட அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையிலோ ஈடுகொடுக்கக்கூடிய வகையிலோ இந்த பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் இருக்கா? இந்த பட்ஜெட்டில் அதை நேரடியாக கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு வழிமுறை கிடையாது. ஹவுசிங் லோன் இது அதிகப்படுத்துறது இதெல்லாம் தான் பண்ணலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், பட்ஜெட் இல்லாமலும் என்ன செய்ய முடியும் என்றால், ஜிஎஸ்டியினுடைய ரேட்ஸ் அப்படியே வச்சுட்டு ப்ராடக்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 ப்ராடக்டை ஹையர் ப்ராக்கெட்லேருந்து லோயர் ப்ராக்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டாங்கன்னா 12% கலெக்ஷன் ரேட்டு, 12% விற்கிற ரேட்டுன்னு இருக்கிற பொழுது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கன்சம்ஷனில் அந்த இடத்துல தான் பண்ண முடியும். பெரும்பாலும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மத்திய அரசு மாநில அரசு அவர்களுக்கு இடையே பிரித்து கொள்ளக்கூடிய அந்த 50% பின்னால் அதை கொடுப்பது அது எல்லாமே பேசுவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி என்பது இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்டதல்ல. இவங்க 2 பேரும் தொத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான். உண்மையிலேயே அதில் பாதிக்கப்படுவது அல்லது சுகப்படுவது என்பது நுகர்வோர் தான். நுகர்வோருக்கு உண்டானதை ஜிஎஸ்டி கொண்டு வந்துடுது. ஜிஎஸ்டி வந்து புதிய தாட்டாக 2014-17 என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அது விபி சிங் அவர்கள் இந்த காம்பவுண்டு டேக்ஸ், இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ், விஏடின்னு வேட்டுன்னு கொண்டு வந்தார, அதுதான் இதனுடைய மூல ஆதாரம். அவருடைய சிந்தனை மாபெரும் சிந்தனை. அந்த வேட்டிலேருந்து நம்ம வந்திருக்கோம். பர்சன்டேஜை மாத்திரம் மாற்றினா போகிறோம். அதுக்கு பட்ஜெட் போன்ற ஒரு எதிர்பார்ப்போ கூட்டமோ அலைமோதலோ தேவையே இல்லை. சும்மா ஒரு சர்க்குலர் மூலமாக அதெல்லாம் இது கொண்டு வந்துட்டோம்னாலே நுகர்வோர் அதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருவாங்க, அவங்களுடைய கன்சம்ஷன் அதிகமாகும். ஒரு சாமானிய மக்களுக்கு அதுதான் சரியானதாக இருக்கும். 12 லட்சத்தை 15 லட்சமாக பண்ணுறதுல ஒரு சாமானியனுக்கு என்ன பெரிய இருக்க போகிறது? 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்ற பொழுது. இன்னொன்று அதில் நல்லா தெரிவது, அரசனுடைய துறையில் வேலைவாய்ப்பு என்றதை பார்க்காமல்
அது அவங்க முள்ள நகர்ந்து வந்துட்டாங்க, அதுலேருந்து நகர்ந்து வந்துட்டாங்க. அரசு துறையாக எதையும் வைத்துக்கொள்வதற்கு அவங்க லாசிஸ் ஃபேர் அப்படிங்கிறத குறைந்த அளவுக்கு தான் இருக்கணுங்கிறதுக்கு நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு சம்பளம் கொடுப்பது, பென்ஷன் கொடுப்பது என்கின்ற சுழலில் அவங்க திரும்ப மாட்டிக்க விரும்பாமல் தனியாருக்கு உண்டானதை தனியார் அந்த கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சார், இப்போ பெரும்பாலான மாநில வளர்ச்சிகள் சொல்லப்படும் போது மாநிலங்களுடைய வளர்ச்சியில் கூட மத்திய அரசு தான் வாழ்கிறது. ஏன்னா மாநிலங்களில் வசூலிக்கக்கூடிய வரியை மத்திய அரசு முழுமையாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒருவற்றை மட்டுமே எங்களுக்கு வழங்குறாங்க. இதனால் எங்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களோ அல்லது அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களோ செயல்படுத்த முடியாத சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் மத்திய நிதியமைச்சர்களுக்கு கடிதங்களை அனுப்பி நீங்கள் வழங்கக்கூடிய அந்த வரி சலுகைகளில் எங்களுக்கு 41% இருக்குது, அதை 50% நீங்கள் உயர்த்துங்க, அதனால எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த முடியும்னாங்க. இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் வரனால ஒருவேளை அறிவிக்கப்படலாமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில மினிஸ்டர்ஸ் கூட அதெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆனால் நிதியமைச்சராக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, 41% தான் கொடுக்கப்படும், அது நீட்டிக்கப்பட மாட்டாதோ இல்லை மேலேயோ கூட்டி வழங்கப்பட மாட்டாது அப்படின்ட்டாங்க. அப்போது எந்த நிலைப்பாட்டில் மத்திய அரசு இருக்கிறாங்க? ஒரு மாநில அரசு தனக்கு வளர்ச்சி தேவை அப்படின்னு கேட்கப்படும் போது 41% தான் கொடுக்க முடியும் அப்படின்றது மத்திய அரசு அதற்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது போதும் ஒரு மாநிலத்தை வழி நடத்த அப்படின்னு எடுத்துக்கலாமா? 35% இருந்தது, 41% ஆனதற்கு பிறகு அதிலிருந்து நகர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 1990களில் அரசாங்கம் வந்தது போது வாலண்ட்ரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ன்றது 2-3 தடவை கொண்டு வந்தாங்க. வாலண்ட்ரி டிஸ்க்ளோஷர்னால் என்கிட்ட பணம் இவ்வளோ இருக்குது, நான் இத்தனை நாள் டேக்ஸ் கட்டல, இதை வச்சுக்கங்கன்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு சின்ன டேக்ஸை கட்டிடுறது. அதை அரசு, கட்சிகள் அல்ல, அரசு ஒன்று முடிவு பண்ணிட்டு எல்லாரும் வாலண்ட்ரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டுருவாங்க, அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு அதை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை நிறுத்திட்ட மாதிரி இந்த 41 பெருசாக மாற்ற மாட்டாங்க. ஆனால் தனியாக என்னுடைய கருத்து என்பதை முன்வைப்பதாக இருந்தால் 50-50ன்னு பிரிக்கிறாங்க இல்லையா, ஒரு ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு போடுற சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு 50-50ன்னு போடுறதில்ல, அந்த இன்னொரு 50ல் 21 ரூபாயை கொடுக்குறாங்க. அதற்கு சில கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. 21 ரூபாயை கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு நிறையா டிஸ்கஷன் நடத்தி ஒருவர் அவர்கள் மீது இவர்கள் மீது அவர்கள் இவங்கள்லாம் வந்து சும்மா இந்த பழியை சொல்வதை காட்டிலும் 65-35ன்னு மாற்றிட்டு 6% மாத்திரம் அதுக்கு வச்சுட்டா போகிறோம். நீங்கள் அதே கொடுக்குற அதே மாதிரி 21% கொடுங்க. 21% இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக 6% மாத்திரம் நாங்கள் கொடுப்போம். 65 நீங்கள் வச்சுக்கோங்க, 35னா இந்த பேச்சு நின்றுடும். இன்னொன்று, இந்த மத்திய அரசினுடைய பொதுவான திட்டங்களுக்கு உண்டான பணம் எங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கேன். ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் பெட்ரோல் ப்ரைஸ் அண்ட் டீசல் ப்ரைஸ் அதை பற்றி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம், அது பின்னாடி வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் பெட்ரோல் ப்ரைஸ் இருந்ததுன்னா பொருளாதாரம் கொஞ்சம் சாந்தமடையும். ஏன்னா அது வந்து மற்ற பொருள்களினுடைய விலையை நிர்ணயிக்கின்ற காரணத்தினால் அதை மாத்திரம் கொண்டு வந்தால் போகிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விவகாரங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதே சரியா சார்? பெட்ரோல் டீசல் விவகாரத்தில் அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் சொல்லலாமா? சரி, அதாவது கட்சி சார்ந்து பேசலாம், பொதுவாக பேசுகிறேன். 2004லேருந்து 2014 வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஒரே ஸ்டெபிலைஸ்டாக வச்சுருந்தாங்க. பட் அரசாங்கம் என்ன சொல்லிட்டு அந்த நிறுவனங்களுக்கு, எண்ணெய் விற்கின்ற நிறுவனங்களுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுங்கள், நாங்கள் பாண்டு கலெக்ட் பண்ணி அந்த பாண்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், பாண்டில் பணம் வர வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது ஒரு முயற்சி, அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஆனால் அந்த 2014லேருந்து 2026 இந்த வருடம் வரைக்கும் நம்ம அதை ரீபே பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாகர்டு இருந்தது. ஒரே வருஷத்தில் இல்லை, ஒரு 2018லேருந்து கொடுக்க வேண்டியது. அதற்குண்டான பணத்தை நாம் இப்பொழுது சேகரித்து விட்டோம். மக்கள் கொடுத்து விட்டார்கள். பெட்ரோல் விலையின் மூலமாக மக்கள் கொடுத்து அந்த பணம் இருக்குது. இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம செய்யலாம். இப்போ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு நாங்கள் செய்யலாம். வேறு ஏதாவது ஒன்றுலேருந்து காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்து ஒரு 6 மாத காலத்திற்கு, 1 வருட காலத்திற்கு பெட்ரோல் விலை ஏறாது என்று நாம் சொல்லலாம். அது அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாததை, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் நம்ம செய்ய முடியாததை இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எல்லாரும் கேட்கலாம், அப்போ தங்கத்துக்கும் அப்படி பண்ணலாமே, லண்டனில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால். தங்கம் வந்து எல்லாரும் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இதற்கு அதை அரசாங்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், பெட்ரோல் ஸ்டெபிலிட்டி ஃபண்டுன்னு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனுக்கு இருக்கிற மாதிரியே இதுக்கும் கொண்டு வரலாம். அதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். காரணம் சொல்லி விடுறேன், 2 பாண்டில் நம்ம பணம் போடலாம்.
கேபிட்டல் கெயின்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாண்டு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பாண்டு தான். ஆனால் அதுலேயே இன்னொரு பாண்டு இருக்குது, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி பாண்ட், நகாய்னு பேர். நகாய் வந்து ஓப்பன் பண்ண 20 நிமிஷத்தில் அதோட கோட்டா கலெக்ட் ஆகிடும். அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது, ரெடியாக இருப்பாங்க, டக்குன்னு வந்து ஃபண்ட்ஸ் வேணும். பெட்ரோல் ஸ்டெபிலிட்டி ஃபண்டுன்னு ஒன்று போட்டிங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் அதில் போட்டு 5 வருஷத்துக்கு வச்சாங்கன்னா ஸ்டேபிள் ப்ரைஸை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அதனால் இந்த தடவை அவங்க எதை முன்னிறுத்துகிறாங்க, எதை முன்னிறுத்த பார்க்குறாங்கன்னா கண்டென்ட்டாக கொடுக்குறேன், விவசாயிகளுக்கு இப்படி செய்ய முடியும், இவங்களுக்கு இப்படி செய்யணும், வீரிய விதைகளுக்கு இப்படி செய்ய முடியுன்ற ஒரு அவர்களாக செய்யக்கூடிய அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஜிஎஸ்டி மாத்திரம் 65-35 அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் அவங்க ஒரே மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றத வைத்து கொள்ளலாம். அதனால் மத்திய அரசு எல்லா பணத்தையும் வாங்கிக்கிறது, அதை எங்களுக்கு திரும்ப கொடுக்குற பொழுது அப்படின்ற பொழுது இப்போ ஒரு வருமான வரி எந்த மாநிலத்தில், ஜிஎஸ்டி எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கோ பெரும்பாலும் அந்த மாநிலத்தில் வருமான வரியும் அதிகமாக இருக்கும். எங்கே வியாபாரம் நடக்குதோ அங்கே வருமான வரி அதிகமாக இருக்கும். எங்கே அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கும் அங்கே வருமான வரி இருக்காது. ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதனால் இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு பட்ஜெட்டில் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் பார்த்துக்கோம். சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சார், உங்களுக்கு முன்பு பேசின காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த பீரியடில் காங்கிரஸ் மத்திய அரசாக இருந்தபோது வாங்கிய கடன் தொகையை வெறும் 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு செஞ்சுட்டாங்க மத்திய அரசு. இன்னும் 11 லட்சம் கோடியை வாங்குறதுக்கு அவங்க ஆயத்தமாயிருக்காங்க, இன்றைக்கி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடனை வைத்து மட்டும்தான் மத்திய அரசு இயங்குகிறது, அப்படி தான் அவங்களால இயங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையில் என்ன நிலவரம்? இந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை விட அதிகமான கடன் மத்திய அரசு வாங்கி விட்டதா? அப்படி என்றால் ஒட்டுமொத்த கடன் தொகைக்கு ஏற்ற அளவில் நம்ம வளர்ச்சியை சந்திச்சிட்டோமா? ரைட். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து அரசியலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்க, தமிழக அரசு உதாரணமாக எடுத்து இத்தனை நாட்களில் ஆட்சிக்கு வந்த பொழுது இது ஆட்சி முடிகிற பொழுது இப்படின்றது. இந்த கடன் என்பது அதிகமாகி கொண்டே இருக்கும். கடனை எப்படி எல்லாம் திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னா உற்பத்தியை அதிகப்படுத்தி தான் கொண்டுருவாங்க. அதில் நமக்கு 3 விதமாக வந்தது. எல்லையில் நடந்த போர், அந்த உள்ளுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வந்தது, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு பகுதிக்கு நடக்கிறது. ஆனால் நமக்கு வந்த மிகப்பெரிய தடங்கள் என்பது கோவிட். எல்லாரையும் பாதித்தது, எல்லாரையும் பாதித்த ஒன்று. அப்புறம் இப்போ வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த சூழல். கடன் வாங்குவது என்பது இருக்கும். கடன் வந்து எனக்கு முன்னாடி பேசிய ப்ரொஃபஸர் கூட சொன்னார், அதை இந்த லெவலுக்குள்ளே நம்ம வச்சு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று. பட் ஒரு பட்ஜெட்டில் அதை சொல்கிற பொழுது 4.5%, 7.5%, இதில் ஜிஎஸ்டியில் இவ்வளவு தூரத்துக்கு, நம்ம ஜிடிபியில் இவ்வளவு தூரத்துக்கு வச்சுருக்கிறது, 7.5% க்ரோத்து, இது எல்லாமே அப்ராக்சிமேஷன்ஸ். டேபிளில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து பார்த்தா ஐயா அவர்கள் சொன்ன காங்கிரஸ் காலத்தில் இருந்த கடனும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடனும் என்பது, அப்பொழுது இருக்கக்கூடிய ஊழியர்கள், அப்பொழுது இருந்த சம்பளம் என்னவாக இருந்தது, இப்பொழுது சம்பளம் என்னவாக இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஒரு ஃபண்டு மக்களிடமிருந்து பணத்தை எடுத்து அதன் மூலமாக நிறுவனத்தை நடத்துகிறது தான். நான் இப்போ உதாரணம் சொன்னேன், ஒரு சின்ன ஊராட்சி இருந்ததுன்னா அந்த ஊராட்சி ஒரு பாண்டு மூலமாக அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு இப்போவே சட்டம் இருக்குது. அதன் மூலமாக ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த பாண்டை வாங்குவதற்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாண்டை வாங்கினவர் அடுத்த நாளே அது நூற்றுக்கு விற்றுறக்கூடாது, கடைசி நாள் வரைக்கும் வச்சுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது அந்த பாண்டு ஹோல்டர் உண்மையாகவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். நான் வந்து உங்கள் பேரில் வாங்கிட்டு எங்கிட்ட பணம், கருப்பு பணம் இருக்குது, இன்னொருத்தர் பேரில் வாங்கிட்டு அவர் வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு நான் பாண்டு வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. கருப்பு பணம் வெள்ளையாயிடுது, அதை பண்ண மாட்டாங்க. அதனால் வாங்கின அன்றைக்கி நான் தான் இருக்கணும், திரும்ப பணம் பெருகின்ற அன்றைக்கும் நான் தான் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனை போட்டிருக்கேன். கடன் இருக்கும், கடன் அதிகமாக இருக்கிறது என்பது அதெல்லாம் ஃபேக்ட்ஸு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் இதுவே சொல்ல முடியாது. பட் அதை எப்படி ஈடு செய்யலாம் என்றால் அந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் மூலமாக நுகர்வை கட்டுப்பாட்டுக்குள் மேம்படுத்துவதன் விதமாகத்தான் அதை திரும்ப செய்ய முடியும். ஓகே, அப்படிதான் அது இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஒரு எக்கானமி. ஓகே, ஆமாம். நம்ம 100 ரூபாய்க்கு தங்கத்தை உள்ளே வச்சுட்டு 100 ரூபாய் நோட்டு அடிச்சிருந்த காலம் ஒன்று உண்டு, நூற்றாண்டுகளுக்கு முன்பு. அப்போது அந்த 100 ரூபாய் தாளுக்கு 100 ரூபாய் தங்க மதிப்பு உண்டு. அதனால தான் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த வேல்யூ ஆஃப் 10 rupees அப்படின்னு அந்த நோட்டில் அடிக்கிறாங்க. பட் அது அப்புறம் ஒரு காலத்தில் 20 ரூபான்னு கொண்டு வந்தோம். 20 ரூபாய் தான் டேக்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தோம்.
அது 20 ரூபா தான் ரிசர்வ்னு கொண்டு வந்தோம். 20 ரூபாய்க்கு தங்கத்தையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு 100 ரூபாய் அடிக்கிற போது அந்த 80 ரூபாயை உழைப்பு வியர்வையின் மூலமாக மட்டுமே ஈடுகட்ட முடியும். சரி, அந்த மீதி 80 ரூபாய்க்கு உள்ள பொருள் இல்லை. ஆமாம். அதனால நாடு உற்பத்தியை அதிகப்படுத்தி, நுகர்வை கட்டுப்படுத்தி, இறக்குமதியை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ஏற்றுமதியை அதிகப்படுத்தினால் மட்டுமே, அடர்த்தியின் மூலமாக மட்டுமே கடனை நம்மால் அடைக்க முடியும். ஓகே சார். நேர்களே, 2026 2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக இருந்த எதிர்பார்ப்புகள், அதில் எழக்கூடிய கேள்விகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் காலை 9 மணி முதல் தொடர் நேரலை செய்திருக்கிறது ஜெயா பிளஸ். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.